அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 261. நாம் இன்று 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். சென்ற வகுப்பு 5 வருடங்கள் நிறைவு பெற்ற வகுப்பாக அமைந்தது. பல சான்றோர்கள் வந்து அதில் உரையாற்றினார்கள். வகுப்பில் வாரந்தோறும் தவறாமல் கலந்து கொள்ளும் உங்களுக்கும் இந்த 5 வருட பயணம் பற்றிய ஒரு அனுபவம், அவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வம், ஆசை, விருப்பம் இருக்கும் என்று எண்ணியதால் இன்றைய வகுப்பு வழக்கமான கம்பராமாயண பாடல்கள் சொல்லும் வகுப்பாக இல்லாமல் இந்த 5 வருட வகுப்பில், இந்த பயணத்தில் நீங்கள் கற்றது பெற்றது இதை பற்றி பேசலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. என்னுடைய நண்பர்களும் அதற்கு சரி என்று சொன்னதால் இன்றைய நிகழ்வு அவ்வாறு அமைகிறது. சுமார் 25 பேர் 26 பேர் பேசுவதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு மொத்தம் 90 நிமிஷம்தான் இருக்கு. எனவே அனைவரும் 3 நிமிடத்திற்குள் இதற்கு மிகாமல் உங்களுடைய பேச்சு அல்லது வாழ்த்து அதை சொல்லும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய பேச்சு அல்லது இன்றைய அமர்வு, இன்றைய நிகழ்வு வரதராஜன் புகழ்பாடும் அமர்வு அன்று. தயவு செய்து இதை புரிஞ்சுங்க. கம்பன் புகழ்பாடும் நிகழ்வு. கம்பனால், கம்பராமாயண வகுப்பினால் நாம் கற்றது பெற்றது இதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய பயணம், இதை பற்றி சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வகுப்பில் நான் கற்றது பெற்றது ஏராளம். நான் கற்றது மிக மிக அதிகம். கம்பராமாயண பாடல்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக 10 புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நுனிப்புல் மேய்ந்து கொண்டுதான் இருந்தேன். இப்பொழுதும் ஆழமாக கற்றுவிட்டேன் என்பது அல்ல அர்த்தம். ஆனால் எழுத்தண்ணி படிக்கிறார்கள் என்று சொல்வது போல ஒவ்வொரு பாடலையும் முனைந்து அந்த வகையில் கம்பனில் கற்றது, நான் கற்றது ஏராளம் ஏராளம். பல புதிய சொற்கள், பல புதிய சொல் ஆக்கங்கள், சொல் ஆட்சி, பல ஓமைகள், பல பாத்திரங்களின் புதிய பரிமாணங்கள் என்று பலவற்றை நான் கற்றேன். நான் கற்றது ஏராளம் ஏராளம். நான் பெற்றது உங்கள் அனைவருடைய நட்பு. இதற்கு ஈடோ இதற்கு விலையோ கிடையவே கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் டிஜி யாரு தெரியாது, கார்த்திகேயன் யாரு தெரியாது, அரசு பழனியப்பன் தெரியாது, கண்ணகி தெரியாது, வாசுகி கண்ணப்பன் தெரியாது, பலரை நான், சங்கரையர் தெரியாது, உஷா ராம் சுந்தர் தெரியாது. பலரை இந்த வகுப்பின் மூலமாகவே, பலருடைய அன்பு, பலருடைய நட்பு நான் பெற்றது. பலருடைய நட்பு, பலருடைய அந்த ஒரு அரவணைப்பு. டாக்டர் மீனாட்சி எனக்கு 2 வருஷமா தான் தெரியும். அவரிடமிருந்து குறிப்பாக நான் பெற்றது ஏராளம். என்னுடைய பல பாடல்களுக்கு அவர் இசையமைத்து பாடி, அந்த பாடல் நான் நான் எழுதிய பாடல்கள். அவர் சென்னை இசைக்கல்லூரி, ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இருக்கும் இசைக்கல்லூரியின் முதல்வர் என்பதால் அவரிடமிருந்து நான் பெற்றது ஏராளம் ஏராளம், சொல்லி அடங்காது. எனவே நான் கற்றது, நான் பெற்றது, இவை பற்றி இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். வரிசையாக அடுத்தவர்கள் பேசலாம். கார்த்தி, அந்த பாடலை போடலாம். நான் கற்றதும் பெற்றதும் கற்றேன் கம்பன் பாப்பலவும், கற்றேன் கம்பன் பாப்பலவும் கள்ளம் இல்லா நண்பரென பெற்றேன் உம்மை பீடோங்கி. கள்ளம் இல்லா நண்பரென பெற்றேன் உம்மை பீடோங்கி, புகழுரையும் இதுவன்று நற்றேன் சொரியும் விருத்தப்பா நயந்து தந்த நாவல்லான்
நற்றேன் சொரியும் விருத்தப்பா நயந்து தந்த நாவல்லான் சொற்றேன் மாந்திச் சுவைத்தோமே சொல்லப்போமோ அவ்வின்பம் என்று நான் கற்றது பெற்றது பற்றி என்னுடைய பார்வையை வைக்கிறேன். இனி இந்த நிகழ்வு, இந்த அமர்வு முகுந்தனிடம் ஒப்படைக்கப்படுகிறது. தயவு செய்து அனைவரும் 3 நிமிடம் என்ற வரையறையை வைத்துக் கொள்ளுங்கள். 3 நிமிஷம் தாண்டி போச்சுன்னா மணி அடிக்க போகிறது இல்லை, இல்லைன்னா மைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு கால வரையறைக்குள் பேசி எல்லோரையும் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு துணை புரிவீர்கள், உதவி புரிவீர்கள், ஒத்துழைப்பீர்கள் என்று நம்பி இந்த அமர்வை நான் முகுந்தனிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி முகுந்தன். நன்றி ராஜன். இன்னைக்கு முக்கியமான நாள், குரு பூர்ணிமா. இதை விட நல்ல நாள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கற்றதும் பெற்றதும்னு சொன்ன உடனே எனக்கு சுஜாதா எழுதின நாவல் தான் ஞாபகம் வந்தது. ஐ திங்க் 2003 அவர் எழுதினார் நினைக்கிறேன். இந்த வகுப்பில் நான் கற்றது ஏராளம். எத்தனை புது புது வார்த்தைகள், எத்தனை நமக்கு கம்பன் அமுதத்தை மட்டும் ஐயா அளிக்கவில்லை, அத்தோடு சேர்த்து தேவாரம், குறள், திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றையும் வாழி வழங்கினார் என்றால் அது மிகையாகாது. ஐயா வழங்கியது மட்டுமின்றி எத்தனை பெரியவர்கள் எத்தனை முக்கியமான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். இது நான் பெற்ற பாக்கியம். இந்த வகுப்பு இன்னும் நிறைய ஆண்டுகள் நடைபெற்று நாம் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். இந்த வகுப்பினால் நிறைய திவ்ய பிரபந்த பாடல்களை நானும் தேடி பயன்பெற்றேன். நமது ஜோஷி, குமரன் போன்றவர்கள் வகுப்பு நடப்பதற்கு முன்பே ஐயாவுக்கு எத்தனையோ மேற்கோள்கள் எழுதி அனுப்பியுள்ளார்கள். அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, ஆனால் அதையெல்லாம் அனுபவத்திற்கு கொடுத்து வைத்தவனாக இருக்கிறேன். அதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன். நான் முதலில் சுரேஜ் மையை அழைக்கிறேன். ஏனென்றால் அவர் சில அலுவல்களுக்கு நடுவே இன்று முதலில் எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால் சுரேஜ்மி, கார்த்திக், சுரேஜ்மியை நீங்க அன்மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. இந்த குரு பூர்ணிமா வேளையில எனக்கு குருக்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் பாதம் பணிந்து வணங்கி என்னுடைய கற்றதும் பெற்றதும் உரையை ஒரு 3 மணித்துளிகளுக்குள் முடித்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இத ஆரம்பிக்கும் போது ஏகேவி மாமா என்னை பற்றி புகழக்கூடாதுனார். கம்பன் எந்த இடத்திலும் அவனை பற்றி புகழ சொல்லவே இல்லையே. கம்பன் சொன்னது ராமகாதை தான், ராமனைத்தான் புகழ சொன்னான். ஆனால் ஏன் அது கம்பராமாயணம் என்று இன்று வரை புகழப்படுகிறது என்றால், கம்பனுடைய அந்த பாக்களின் வகைகள், அவன் எடுத்துக்கொண்ட நேர்த்தி, அதை அமைத்த விதம், அது அவனை வெல்லக்கூடிய ஆற்றல் இன்னொருவர் இல்லாத அளவுக்கு தமிழ் மக்களிடையே நிறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இந்த கம்பராமாயண வகுப்பை மிக நேர்த்தியாக அது ஒரு பொறுப்புணர்வுடன் இதை ஏற்று கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணமானவர் நமது ஏகேவி ஐயா அவர்கள். அவருடைய அந்த டெடிகேஷன் தான். இதைத்தான் நான் இங்க கத்துக்கிட்டேன். நான் பெற்றது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் சொன்ன அத்துணை மொழிகளும் என்னுடையதாகவே இங்க நான் வழிமொழிகிறேன். என்னுடைய கவிதையை மட்டும் இங்கு சொல்லி இதை ஒரு வாழ்த்தாகவும் பதிவு செய்து, அவரிடமிருந்து நான் கற்றதை நான் என் வாழ்நாள் முழுக்க பயிற்சியாகவே நான் செய்ய வேண்டும் என்ற உறுதிமொழியையும் உங்கள் முன் கூறி என்னுடைய வாழ்த்து கவிதையை வாசிக்கிறேன். சிங்க இந்து அறக்கட்டளை வழங்கும் கம்பராமாயண சொற்பொழிவு 5 ஆண்டுகள் நிறைவுற்றதற்கான வாழ்த்து. ஆண்டுகள் 5ஐ வாழ்த்தி ஆண்டனன் கம்பன் வாழ்த்தி, ஆண்டுகள் 5ஐ வாழ்த்தி ஆண்டனர் கம்பன் வாழ்த்தி, நீண்டது தொடர வாழ்த்தி, நிறைவுடன் வளர வாழ்த்தி, ஈண்டுயிர் உள்ள போல்டும் ராமனின் கதையை சொல்லும் யாண்டுமே எம்மை ஆளும் ஆக்கிவ ஐய வாழி வாழ் என்று இங்கு வேண்டினோமே. இங்கிவர் வாழ்த்தும் ஐய மன்றமர் சோசோமி போன்ற வாரம் அவரை வாழ்த்தியவர்கள் மாண்பமை ஆசான் சுபத்தி ஐயா, வென்றனம் ஜெயராஜ் ஐயா,
வேத நூல் அறிஞர் தேஞா ஐயா வந்து வடமொழி புலவரும் கூட, நின்றனர் சீரா இங்கே ஆக்கிவா ஐய போற்ற நேரு. அவங்க எல்லாம் நேரை வந்து வாழ்த்தினாங்க அப்படிங்கிறது. சிங்கையின் இந்து சபையும் சீர்மிகு அறிஞர் வல்லோர் சங்கொலி போலயங்கள் குமாரனா மற்றுமுள்ள தங்கங்கள் ஏனையோரை தரணியே வாழ்த்த வேண்டி அங்கமும் தாழ்த்தி இங்கே அடியனும் வணங்கினேனே. இன்னும் இதுபோல் 5 மடங்குகள் பெருக வாழ்வில், இன்னும் இதுபோல் 5 மடங்குகள் பெருக வாழ்வில், பன்னிதன் பொருள் சொல்லைய படைத்திட ராமகாதை எண்ணிலா ஆண்டு வாழ்ந்து சிறப்புடன் எம்மையால வெண்ணையூர் மரபு காத்தோன் வாழ்த்திட வாழி வாழி என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி. அடுத்து நம்ம சின்னப்பன் ஐயாவை பேச அழைக்கிறேன். கார்த்திக், தயவுசெய்து சின்னப்பையனாவை அன்மியூட் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். அன்மியூட் பண்ணிட்டேன் சார், நீங்க பேசலாம். சின்னப்பன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணின்னு பேசலாம் ஐயா. கார்த்திக் இன்னும் அவர் மியூட்ல இருக்காருமா? அவர் தானே அன்மியூட் பண்ணிக்கணும் இல்லையா? ஆமா, அவர் தான் பண்ணிக்கணும். அவர் சின்னப்பன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். நான் பேசலாம் ஐயா? பேசலாம் ஐயா. பேசலாம் ஐயா, பேசலாம் ஐயா. உங்க மூஞ்சி தெரியல. ஓகே ஓகே. நான் சென்ற வகுப்பு நிகழ்ச்சியை மட்டுமே பேச போகிறேன். சென்ற வகுப்பு மிகச்சிறப்பாக, அதாவது போன வாரம் நடந்த அந்த வகுப்பு இருக்கிறதே, அதில் பலரும் கலந்து கொண்டார்கள். இதில் யான் பெற்ற பேரு என்ன என்று சொன்னால், அதாவது ராமாயணத்தினுடைய காலக்கணக்கை வகுத்த தேஞா அவர்கள், தமிழ்கடலாக இருக்கிற சோசோமி அவர்கள், அதுபோல நம்முடைய நண்பர் பெரிய இலங்கை ஜெயராஜ் அவர்கள், இவர்கள் எல்லாம் பேசுகின்ற நிலையில் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி பேச வைத்த அன்பர் வரதராஜன் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெற்ற பேர் என்னவென்று சொன்னால், அவர்களெல்லாம் தமிழ் கடல்கள், நான் ஒரு சிறு ஓடை என்று கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில என்னையும் பேச வைத்தார்கள். அதாவது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து பேசியது போல எனக்கு தோன்றியது. அந்த வாய்ப்பை நல்கியமைக்கு முதல்ல நன்றி கூறுகிறேன். அவர்களோடு ஒப்பிட்டு பேச முடியாட்டால் என்னுடைய சிறு உரையை பேசினேன். இந்த வகுப்பு முழுவதும் எடுத்துக்கொண்டால் நானும் வரதராஜன் அவர்களும் வகுப்பு முடிந்த பிறகு பலவற்றை சிந்திப்போம், அடுத்த வகுப்பில் சொல்லுவோம். இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்து இரண்டாவது, நான் கற்றது என்ன என்று சொன்னால், சென்ற வகுப்பை மட்டும் எடுத்துக்கொண்டார். நான் கற்றது என்னவென்று சொன்னால், ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதிய வேலும் வில்லும் என்ற நூலை நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னே படித்திருக்கிறேன். அதுபோல் அவருடைய அந்த எதுகை மோனை வேலும் வில்லும் ஊரும் பேரும் என்ற தலைப்புகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த வகையில் அவருடைய நூலை நான் படித்திருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய சோசோமி அவர்கள் பேசிய பேச்சில் அவர் சொன்ன கருத்துக்களையும், அதாவது அரங்கேற்றம் முதலாக பலவேறு முடிசூடுதல் வரை பலவற்றையும் ஒப்பிட்டு 2 காப்பியங்களையும் இணைத்து வேலும் வில்லும் என்ற தலைப்பில், அதாவது கந்த புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் ஒப்பிட்டு சொல்லொப்பு, கருத்தொப்பு, ஓமை ஒப்பு என்றெல்லாம் பல ஒப்புக்களை எடுத்து அவர் சொன்னது நான் கற்றது. அந்த நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த வகையில் ராபி சேதுப்பிள்ளை அவர்களை நானும் அவை நடராஜனும் படிக்கின்ற காலத்தில் அவர் இல்லத்துக்கு சென்று 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நினைப்பெல்லாம் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு காப்பியத்தை 2 காப்பியங்களையும் இணைத்து சொல்லொற்றுமை, ஓமை ஒப்பு, கருத்தொற்றுமை என்றெல்லாம் சோசோமி அவர்கள் பேசியது எனக்கு கற்றது என்று சொல்ல வேண்டும். கற்றதின் மேல் கற்றது என்று சொல்லலாம். அந்த வகையில் எனக்கு அதை கற்ற நிகழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். இப்படி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சென்ற வகுப்பில் மற்ற வகுப்புகளெல்லாம் பல்வேறு மேற்கோள்களை காட்டியதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வகுப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசினால் இது நான் கற்றது பெற்றது முதல்ல சொல்லிவிட்டேன். அதாவது அந்த வகையில் அவரோடு நானும் ஒரு சேர நின்று
பேசுவதற்கு வாய்ப்பளித்த பேரு பெரும் பேரு அது பெற்றது. இனிமேல் கற்றதையும் சொல்லிவிட்டேன். ராமாயணத்தையும் அதாவது கந்தபுராணத்தையும் ஒப்பிட்டு பேசியது பல செய்திகளை நான் கற்றுக்கொண்டேன். எனவே கற்றது பெற்றது ரெண்டும் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இறுதியாக ஒரு சின்ன கவிதை. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி, வேலும் வெல்லும் வெற்றி கூறுதி, மாலும் மாலும் கொண்டேன் மயக்கம் தெளிந்தேன். இந்த வகுப்புல எனவே அதனோடு என்னுடைய வாய்ப்பை நல்கியமைக்கு மூந்தனவர்களுக்கு நன்றி, மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பலரும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது இந்த வகுப்பினால. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்தது நம் கண்ணகியை பேச அழைக்கிறேன். கார்த்திக், கொஞ்சம் கண்ணகியை அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. குரு பூர்ணிமா நன்னாளில் குருவின் திருவடி வணங்கி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தெய்வ ராமனின் சிறப்பதனை, கம்பன் படைத்த காப்பியத்தை எண்ணிடில் இதயம் இன்பவானில் பறக்கும். மிதிலை செல்வியும் மேன்மையன் ராமனும் அறம் வளர்ந்தோங்க, ஆற்றலும் சிறக்க, திறன் மிக உயர, சிந்தனை மிளிர, பாரத நட்புகள் பாரினில் விரிய, அண்ணல் ராமனின் அவதாரத்தின் புண்ணிய பெருமைகள் பிள்ளைகள் நமக்கு உரைக்க, அறம் வழி சென்றால் அவனையே வணங்கும் என்ற முறைமையை கூற நம் முன்னே வந்தவர்தான் நமது குரு திரு ஆக்கி வரதராஜன் ஐயா அவர்கள். நிறைந்த நன்றிகளோடு வணங்கி மகிழ்கிறேன் அண்ணா. அறிவினில் முதிர்ந்தவர், அடக்கம் காத்தவர், ஆழ்ந்து படிப்பவர், சீரிய நோக்கினால் சிறப்பினை உடையவர், நேரிய பாதையில் நிதமும் நடப்பவர், முத்தமிழ்தான் அவர் சிந்தும் முத்து தமிழ், கம்பன் அமுதை சுவைக்க தருபவர். பிள்ளைகள் நாம் அவரை மெச்சி பாராட்டினால் பணிவாக, அன்பாக, அடக்கமாக, அமைதியாக, இது கம்பன் ஆல்ரெடி சமைத்து வைத்த சர்க்கரை பொங்கல், ஜஸ்ட் நான் ஒரு சர்வர் பரிமாறுகிறேன் என்றார். இப்படி சொல்லி சொல்லியே கம்பனை பற்றி பல ஆய்வுரை நூல்களை எழுதி பெருமையை எய்திய பேரறிவாளர். கனிவுடனே வணக்க உரை கூறி நம் இதயத்தை பிடித்தவர். வகுப்பு ஆரம்பம் முதல் முடியும் வரை வீண் பேச்சுக்கே இடமிராது. தொண்டின் திருவுருவம், அறிவுடனே விஷய ஞானம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு பாடல்களையும் விரித்து உரைக்கின்ற வித்தை தெரிந்தவர். அதற்கு இணையாக ஒத்த பிற இலக்கிய பாடல்கள் உடன் வந்திடும். ரொம்பவே உழைக்கின்றார். கடமையை பெரிதாக போற்றுகின்றார். அயர்வினை சிறிதும் அறியாதிருப்பவர். இவ்விடத்தில் நம் விஜயம்மையார் அவர்களை போற்றி வணங்க வேண்டும். நெஞ்சார்ந்த நன்றிகள் அம்மா. கருத்து குவியல்கள் கவினொளி விரிக்கும். நயம்பட உரைப்பார். சமயத்தில் ஆச்சரியங்கள் அமைந்திடும். ஆசையாக கேட்க துடிப்பும் பிறக்கும். தங்குதட இல்லாமல் அருவி போல கொட்டும். குற்றால அருவியில் குளித்த சுகம் கிடைக்கும். மகிழ்ச்சி பொங்கும், மனம் நிறையும். குருவாய் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். புன்னகையால் யாவரையும் வெல்லுகின்ற பொலிவுடைய திருவதனம், நெடிய மேனி, அன்புள்ளம் கொண்ட நமது குருவை, அருமை அண்ணனை மனமாற வாழ்த்தி வணங்கி போற்றி நிறைந்த நன்றிகளோடு அவர்கள் பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு ஆரோக்கியமாக ஆனந்தமாக புகழோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை நான் வணங்கி பிரார்த்தித்து அவர்கள் திருவடியை மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து கன்னி தமிழை காக்க, கம்பன் புகழினால் வளர்ந்திட அருள்வாராக என்று கூறி, நாம் அனைவரும் அறநெறி காப்பியத்தை நன்கு உணர்ந்து ஏற்றம் பெறுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் கண்ணகி. சிறப்புமா, ரொம்ப நன்றிமா. முகுந்தன், ஒரு நிமிஷம். நன்றி. கண்ணகி அம்மா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மௌன விரதம். இன்று நமது வகுப்பிற்காக 7 மணிக்கு பிறகு, அதை அவங்களுக்கு 4:30 மணி தான், நமக்கு தான் 7 மணி, அதை தளர்த்தி இன்று உரையாற்ற வந்திருக்கிறார்கள். நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி கண்ணகி அம்மா. ரொம்ப சிறப்பானதுமா, ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம கே ஆர் குமார் அவரை பேச அழைக்கிறேன். கார்த்திக் குமாரை கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டுங்க. இப்பதான் அன்மியூட் பண்ணிருக்கோம்.
ம் அனைவருக்கும் வணக்கம். நான் வரதராஜன் ஆரம்பத்தில் சொல்லிட்டார், என்னை பத்தி புகழாதீங்க, என்னை பத்தி பேசாதீங்க, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னார். அதனால நான் வரதராஜனை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்ல போறது கிடையாது. ஆனா அதுல என்ன கத்துக்கிட்டோம் அதுங்க மாத்திரம் சொல்றேன். முக்கியமா அவர் இந்த வகுப்பு ஆரம்பிச்ச அன்னையிலேருந்தே நான் அநேகமா எல்லா கிளாஸுக்கும் வந்திருக்கேன். 1 or 2 லெசன்ஸ் கிளாஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால அட்டன் பண்ணாம இருந்தாக்க, ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் நோட் பண்றது 3 இம்பார்ட்டன்ட் விஷயம். அது நான் கத்துக்கிட்டது. ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர கட்டுப்பாடு. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். அவர் ரொம்ப ஹீஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் பங்க்சுவாலிட்டி. நாங்கள் நிறைய மீட்டிங்கெல்லாம் போவோம். அந்த நேரத்துக்கு வரணுங்கிறதுக்கு ரொம்ப சில சமயத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால டிராஃபிக் ஜாம், அதில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட்டாக போனால் கூட ரொம்ப வருத்தப்படுவார், நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்ட்டு. அது மாதிரி வாழ்க்கையில் நம்முடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட். அவர் இந்த டாக்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு மீட்டிங் இன்னைக்கு முடிஞ்சதுனாக்க மறுநாளைக்கு என்ன வேணுமோ அது 2-3 வாரத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சு கண்டினியூஸாக படிச்சு வச்சிருப்பார். தென் ஹி வில் சென்ட் இட் டு அஸ். அதை பண்ணிட்டு திடீர்னு அவருக்கு ஏதோ கொஞ்சம் மாற்றங்கள் செய்யணும்னாக்க இமீடியட்டா வில் சே, ஏய் இது கொஞ்சம் மாற்றணும், இதை மாற்றி அனுப்பும் அப்படின்னு. ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் சின்சியரிட்டி இன் திஸ் பர்டிகுலர் ஒன் இஸ் நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டியது ஒன்று. அது ரெண்டாவது, ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னாக்க அதோட சுற்றியுள்ள சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், செய்தி தேடல் சொல்ல, டேட்டா கலெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டேட்டா கலெக்ஷன் நம்ம எந்த ஒரு வார்த்தையும் ஒருத்தர் சொல்ல போனாலும் அது கூட உள்ள மற்ற டேட்டா கலெக்ஷன்லாம் பண்றது அதுல ரொம்ப கில்லடியா வரும். ஸோ நிறைய முக்குந்தன் சொன்ன மாதிரி பிரபந்தமா இருக்கலாம், இல்லை அது தேவாரமா இருக்கலாம், இல்லை தொல்காப்பியம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். பட் அதுலலாம் போய் அந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்ல அப்படிங்களா, அந்த ஒரு முனைப்பு, அந்த ஒரு டேட்டா கலெக்ஷன் நம்ம எல்லாரும் நம்ம பேசணும்னாக்க we should all learn that technique. அது ரெண்டாவது நான் கத்துட்டேன். மூணாவது, சொல்ல வேண்டிய பாயிண்ட சொல்லணும், ஃபோக்கஸ் ஆன் த பாயிண்ட். அவருடைய பார்த்தீங்கன்னாக்க அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ இல்ல கம்பெனி என்ன சொல்ல நினைக்கிறானோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு சொல்றாரு. ஸோ வி ஆல்சோ வில் ரியலைஸ் என்ன சொல்ல வர்றார், கம்பெனி என்ன சொல்ல வர்றார், அதை அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஸோ அது மாதிரி நம்ம செய்யற எந்த காரியத்திலையுமே நம்ம we have to focus ourselves. அப்புறமா ஒரு ஃபைனல், நிறைய சொல்ல போலாம் இந்த மாதிரி, பட் ஐ வாண்ட் டு சே ஒன் திங். அவருடைய ஒரு மெயின் திங், தேவாரம் திருமுறைகள்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு என்னென்ன பண்ண முடியும். கம்பராமாயணம், அவர் ரசிக்கிற கம்பராமாயணம், நம்ம நேற்று அறிவு சொன்னாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ட்டு. ஹி இஸ் வெரி ஹாப்பி. திருமுறைகளை பத்தி பேசும்போது நான் அவர் கூட அநேகமா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் அவரோட போயிருக்கேன். எனக்கு தெரியும் அவருடைய திருமுறைகளை பத்தி பேசினாக்க அவருடைய ஒரு ஒரு ஹி கெட்ஸ் என்ன சொல்றது, ஒரு ஒரு அவர் மனசுக்குள்ளாரியே ஒரு உற்சாகம் அது வரும். அதே மாதிரி கம்பரை பத்தி பேசினாக்க நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான், கம்பரை பத்தி நான் அவர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டேனாக்கா he will immediately start talking about that particular one. அந்த மாதிரி நம்ம செய்யற காரியங்கள்ல நம்ம முழுக்க நம்மளை ஒப்படைச்சிக்கணும். அதான் நம்ம கத்துக்கின்றது முக்கியமான விஷயம். இன்னும் எத்தனையோ நிறைய இருக்கு, பட் நேரம் கருதி நான் அதோட நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ. மிக்க நன்றி குமார். அடுத்தது வானதி பிரகாஷ் அவர்கள். அவர் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி விட்டுருங்க கார்த்திக். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுமா. இந்த வகுப்பில் கற்றதும் பெற்றதும்னா, நான் இந்த கம்பராமாயணம் வகுப்பு வர்றதுக்கு முன்னாடி கம்பன்ல 0, எனக்கு எதுவுமே தெரியாது.
கம்பன்ல வந்து ராமருக்கு எத்தனை தம்பிகள் கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு யுத்தகாண்டம் பாடல் நடத்தும் பொழுது என்னால அந்த யுத்தகாண்டம் பாடலை வச்சு அந்த இன்சிடென்ட் பாலகாண்டம்ல இதே மாதிரி வந்திருக்கு அப்படின்னு என்னால ரிலேட் பண்ண முடியுது. நிறைய பாடல்கள் அதே போல ஒரு ஆரண்ய காண்டத்துல இருக்கிற பாடலையும் இன்னைக்கு நடத்துற வகுப்புலயும் என்னால லிங்க் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு இந்த வகுப்பு தான் முக்கியமான காரணம். இந்த வகுப்பு என்ன பண்ணுச்சுன்னா எனக்குள்ள ஒரு தேடலை உருவாக்குச்சு. வகுப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்கிற கலந்துரையாடல்ல பேசுறதெல்லாம் வச்சு அதை போய் தேடணும்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ராமாயணம் சார்ந்து ஒரு 10 புத்தகம் ஐயா எழுதினது எல்லாத்தையும் படிச்சுட்டேன். அதை தாண்டி ஒரு 50 புத்தகம் படிச்சிருப்பேன். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வகுப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் படிக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதை தாண்டி நான் வீட்ல படிக்கிறத பார்த்து, நான் வீட்ல இந்த கிளாஸ் அட்டன் பண்றதை பார்த்து என்னோட பசங்க கம்பராமாயணத்துல அந்த பாடல், நீங்க சொல்ற பாடல் நல்லா இருக்கு, எங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கும் கம்பனுடைய பாடல்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறதா நான் இதை பெருசா நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் என்னோட பையனை ஒரு பாடல் மட்டும் நான் பாட வைக்கிறேன். ம். பாடு, பாடு. உறங்குகின்ற சரி, ஓகே. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வலாம் இறங்குகின்றதென்று கண் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல சவுண்டா சரி, பரவாயில்லையும் வெய்யோன் ஒளி தன்மேனின் விரிசோதியின் மறைய பொய்யே இருமிதையாலதும் மின்னையானதும் போனால் மையோ மரகதமோ மறிகடலோ ஐயோ இவர் வடிவென்பது ஒரு அழியா அழகுதையார். இன்னும் சின்ன மையவன் இறங்கு. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழலாம் இறங்குகின்ற தின்று சாய எழுந்திராய் தரங்க போல பிடித்த காலம் தூர்ந்த கையெல்லாம் உறங்குவாய் உறங்குவாய் இருக்கிற உறங்குவாய். நன்றி. இந்த 2 பாடல்களுமே நான் வந்து நீங்க கட்டாயமா மனப்பாடம் பண்ணணும் நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. நான் வீட்ல பாடுறது, நான் வீட்ல இதை பிராக்டிஸ் பண்றது வச்சு அவங்களா கத்துக்கிட்டு இதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த வகுப்பு தான். அதனால என்னோட ஆத்மார்த்தமான நன்றிகள். நன்றி. முகுந்தன் ரொம்ப சிறப்புமா. தொண்ணூ- அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்திருக்கீங்க நீங்க. இல்ல 90 வயசு திண்ணப்பன் ஐயாலேருந்து 5 வயசு வானதியோட பசங்க வரைக்கும் ஒய்டு கவரேஜ் இந்த வகுப்பு. 3.5 வயசு தாங்க யாருது, 5 வயசுக்குள்ள 3.5 வயசு தான். பல கம்பராமாயண வகுப்புல அவனும் கூட வந்து உட்காந்துருப்பான். என்ன சொல்றாங்க புரியுதோ புரியலையோ நானும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட வந்து உட்கார்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த வகுப்பு தான் காரணம். நன்றி. வானதி வீட்டு சின்ன பிள்ளையும் கவி பாடும். நன்றி, ரொம்ப நன்றிமா. நன்றி. அடுத்தது நம்ம குலத்து ஐயா அவர்களை அழைக்கிறேன். வானதி வீட்டு வாண்டி கார்த்திக் கொஞ்சம் ஆமா குலத்து ஐயாவை கொஞ்சம் அன்மியூட் பண்ணி விடுங்க. கார்த்திக் வேணா மியூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகே. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். அவர் அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே. வேணும் அன்மியூட் பண்ணிக்கோ. அண்ணாச்சி கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. ஓகே, கோ அஹெட். ஓகே. நன்றி முகுந்தன். கற்றதும் பெற்றதும் பற்றி பேசுறதுக்கு முன்னால இந்த கற்றதுக்கும் பெற்றதுக்கும் யார் காரணம் என்று பேசாமல் இருக்க முடியாது. ராஜு, நீ தடை போட்டிருக்க, அதை மீறி பேச போறேன். பட் நான் எல்லாரும் மாதிரி புகழ போறதில்லை. நான் உன்னுடைய அண்ணன்கிற முறையில் மீறி பேருக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்ல போறேன், அவ்வளவுதான். குட்ட போறேன். இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்கி வரதராசன் என்கின்ற ராஜு என் அருமை தம்பி. அருமைங்கிறதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு. அருமையான பேச்சு, அருமை நண்பா, அருமைனா அரிதிலேருந்து வந்திருக்குமா தெரியாது. நீங்க இந்த அருமைக்கு என்ன அர்த்தம் வேணாலும் எடுத்துங்க.
நான் என்ன சொல்றேன்னா, ராஜு அருமையான தம்பி, அவ்வளவுதான். எனக்கும் ராஜுவுக்கும் 6 வயசு வித்தியாசம். சின்ன வயசுல விஷமங்கள் செய்கிற போது துணை புரிவான், விளையாட்டுகள்ல கூட சேர்ந்துப்பான், நிறைய படிப்பான். இந்த குமுதம், கல்கி போன்ற பத்திரிகைகள் எல்லாம் படிக்காதவங்கள ஒரு வினோத பிராணின்னு சொல்லுவான். அவ்வளவு படிப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒளிந்து கொண்டிருந்த ஒரு திறமைய நாங்க யாருமே நினைத்து கூட பார்த்ததில்லை. அது இப்போ வெளியில வந்து இருக்கு. அந்த ராஜுவும் இந்த ராஜுவும் ஒரே ஆளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன இலக்கிய பேச்சுகள், ஆராய்ச்சி புத்தகங்கள், தினம் ஒரு சிவ சிந்தனை, இந்த திறனை எல்லாம் இந்தியாவில் இருக்கும்போது வெளியில வரல. இதை வெளிக்கொண்டிருந்த பெருமை சிங்கப்பூர் தமிழர்களுக்கே சேரும். அந்த திறமை இப்போது இந்த 50 வகுப்புகளில் சூரிய வெளிச்சம் மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நான் கற்றது. இப்ப எனக்கு முன்னால பேசினாங்களா, அந்த மாதிரி ராமாயணத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதவனா இல்லை, கொஞ்சம் தெரிஞ்சவனா இருந்தேன். ஓவரால் கதை தெரியும், அவ்வளவுதான். அநேக நிகழ்வுகள் எனக்கு தெரியவே தெரியாது. இன்டர்மீடியட் படிக்கிற போது தமிழ் பாட புத்தகத்துல கம்பராமாயண பகுதி இருந்தது, சுந்தரகாண்டம். அதை படிக்கிற போது கொஞ்சம் கம்பன் என்னை கவர்ந்தான். வன்மருங்குல் வாளரக்கியர் நெருக்க வங்கிருந்தார், கண்மருங்கு எழுந்து என்றும் ஓர் துளிவர காணா, நன்மருந்து போல் நலனற உணங்கிய நங்கை, மென்மருங்குல் போல் வேறுள அங்கமும் மெலிந்தாள். இந்த பாட்டை எங்க தமிழாசிரியர் சொன்னபோது எனக்கு அதில் உள்ள ஊமைகள், கண்மருங்கு எழுந்து, நன்மருந்து, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி மெய்த்திருப்பதம் ஏவென்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதினும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள், அந்த பாட்டை பார்த்து. ஸோ கம்பன்ல சொல்லுவாங்க, வெள்ளப்பிள்ளையார ஒரு ஒரு மூலையில நக்கி பார்த்தேன், இனிப்பா இருந்தது. பட் இப்போ முழு வெள்ளப்பிள்ளையார், அவன் ராஜு சொல்றான் பாயாசத்து கொடுக்கறதுன்னு சொல்றான். அதுதான் நான் கற்றது. ராமாயணத்துல நிறைய நிகழ்வுகள், நாகாசுர படலம், அப்ப கருடன் வந்தான், அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அனுமன் 2 தடவை சஞ்சீவ மலையை கொண்டு வந்தான், தெரியாது. ஸோ கம்பன்ல ராமாயணத்துல நல்ல முழுசாக எல்லா நிகழ்வுகளையும் தெரிஞ்சுள்ளேன். 2வது கம்பனின் கவித்திறன். அதை நானா படிச்சா புரிஞ்சுட்டு இருக்க முடியாது. அந்த கவித்திறனை வாரி வாரி இந்த வகுப்புல கொடுத்ததுனால இந்த ரசனை அது எனக்கு கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. ஆஹா, என்ன அழகா சொல்லியிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், வெள்ளருக்கன் சடைமுடியான் வெறுப்பெடுத்த திருமேனி, அந்த பாட்டுல உள்ளிருக்கும் உள்ளிருக்கும் உள்ளிருக்கும்னு தடவியதோ அப்படின்னு அதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணா. ஸோ இந்த கற்றது, இன்னொன்று ரசிக்கிறது, எப்படி ரசிக்கணுங்கிறது. நிறைய தமிழ் இலக்கிய வார்த்தைகள் கற்றுக்கொண்டேன். எப்பெல்லாம் ராஜு என்னை பார்க்க வருவானோ, அவனை பார்த்த உடனே சொல்லுவேன், ராஜு
புல்லுக அப்படின்னு என்னை கட்டி தழுவிக்கொள். இந்த வார்த்தை இந்த கிளாஸ்ல தான் தெரிஞ்சுக்கிறேன், கல் புல்லுக அப்படிங்கிறது. இந்த வகுப்புல கம்பனை தவிர ஒரு குமார் சொன்ன மாதிரி ராஜு நடத்திய விதம், அதை நான் நிறைய கற்றுக்கொண்டேன். வினயம், பணிவு, நன்றி கூறும் தன்மை, எல்லாவற்றையும் விட அவன் தன்னை இந்த வகுப்புக்கு அப்படியே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் அந்த மாதிரி அந்த ஒரு அர்ப்பணம் எல்லாராலும் ஆச்சரியம். பெற்றது ராஜுவே சொல்லிட்டான், அதே மாதிரி தான் எனக்கு கிடைத்த இந்த நண்பர்கள். நிறைய பேர் நேரில் பார்த்தது கிடையாது, இந்த பெங்களூர் நண்பர்களை பார்த்துருக்கேன். மற்றபடி எல்லாரையும் பிசிராந்தையார் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் பெற்றது இன்னொன்று, சிறந்த கம்பராமாயண பேச்சாளர்கள் லைக் சோசோமி அவர்களெல்லாம் கூட்டின்னு வந்து பேச்சுகள் நடத்தி, அது நான் பெற்ற இன்னொன்று. கற்றது எல்லாமே பெற்றது தானே. கற்றது வேற பெற்றது வேறையா? ராஜுவின் இந்த சேவை, தமிழ் சேவை, சிங்கப்பூர் பீப்புள் ஆர் லக்கி. இன்னும் நெடுது நாள் இதே மாதிரி தொடர்ந்து இருக்க நீண்ட காலம் அவனுக்கு ஆயுள் கொடுக்க வேண்டும் என்று அறத்தின் நாயகனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மிக நெகிழ்ச்சியான பேச்சு ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம கருணாநிதி ஐயாவை அழைக்கிறேன். கார்த்திக், கொஞ்சம் கருணாநிதி ஐயாவை அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. நீங்க அன்மியூட் பண்ணலாம் சார். அன்மியூட் பண்ணியாச்சு. கருணாநிதி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் ஐயா. கருணாநிதி ஐயா, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா நீங்க. ஐயா, நீங்க இன்னும் அன்மியூட் பண்ணல, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு போலாம். அந்த மைக் மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதை ஒரு டச் பண்ணுங்க. ஐயா இந்த ஆடியோன்னு இருக்குல்ல, அதுல வந்து டச் அது கிளிக் பண்ணீங்கயா. ஆடியோ கிளிக் பண்ணுங்க. வருதா? வருது. வந்துருச்சு ஐயா. சரி. எல்லோருக்கும், அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசான் ஏகேவிக்கும் வணக்கம். அதாவது பேராசிரியர் திண்ணப்பனே சொல்லிட்டாங்க, அவங்களே ஒரு ஓடை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஓடை அவங்களே ஓடைன்னா நான் என்ன சொல்றது? அதனால நான் வந்து கம்பராமாயண கிளாஸ் வகுப்பு பூராவும் புதுசா தான் கத்துக்கிறேன். ஏன்னா நான் இன்டர்மீடியட் படிச்ச போது நான் ஃபாதர் பூனியர்னால தடுத்தாள் கொள்ளப்பட்டேன். அவர் கிளாஸ்ல போய் உட்கார்ந்தோன்னே, அதை நான் இன்னைக்கு நினைக்கிறது எனக்காண்டி தான் அவர் அப்படி செஞ்சாருன்னு. நீங்க
ஒன்று கொஞ்சம் நெஞ்சம் தமிழ் தெரிஞ்சிருந்தாலும் தமிழ் கிளாஸ்ல போய் உட்காந்துங்க. இல்லைன்னாக்கா நான் உங்களை நிச்சயமா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல பாஸ் போட்டாலும் நான் உங்களை ஃபெயில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் பயந்து, ஏன்னா மலேசியாவில இருந்து இந்த ஒரு சப்ஜெக்ட் தமிழ் மாத்திரம் படிச்சுட்டு போனவன். அப்புறம் ஓடி போய் கோனார், அவரே சொல்லியிருக்காரு, கோனார் வகுப்புல போய் சேருங்க, இல்ல கோனார் நோட்ஸை படிச்சு பாஸ் பண்ணிருங்கன்னாரு. சரின்னு வந்து எனக்கு அப்ப கோனார் நோட்ஸே கதின்னு சொல்லிட்டு தான் போய் சேர்த்தேன். ரம்போலா மாஸ்கர்னாஸ் இதுல இருந்தது. நான் அப்ப சிரமப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிட்டேன், நல்லாவே பாஸ் பண்ணிட்டேன். ஆனா அதுல வந்து கடைசியில கம்பராமாயணத்துல அப்ப நினைவு இருப்பது எல்லாம் அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினாள். அதுவும் இந்த ஹோலி கிராஸ் பக்கம் போயிட்டு வர்ற பசங்களை பார்த்தாக்க நாங்க கிண்டல் பண்றது. அதனால அதுதான். ஸோ நான் இப்ப கத்துக்கிற விஷயம் ஒவ்வொன்றா புதுசுதான். அதோட இல்ல, அவரு ரொம்ப எளிமையா சொல்றாரு. ஏகப்பட்ட குறிப்புகள், ஆதாரம் தருவதை சிறப்பாக செய்து வருகிறார் நம்ம ஆசான் ஆக்கிவா. அதனால என்னை போல உள்ளவனுக்கு நல்லா புரியும்படி செய்கிறாரு. அதனால நான் வந்து ஒண்ணுமே இல்லாம அடிப்படை இல்லாம கத்துக்கிறவனுக்கு முழுமையாக அவர் சொல்லிக் கொடுக்குற விதம் அதெல்லாம் பயன்பெற்று நல்லா அதாவது நான் பெற்றது என்னன்னாக்க அந்த அந்த ஒரு கம்பராமாயணம் வந்து பூரப்ப நல்லா நானே ரசித்து படிக்கக்கூடிய நிலை வந்திருக்குது. நல்லா என்னுடைய தமிழ் ஸ்டாண்டர்டையும் நல்லா கொஞ்சம் பண்ணியிருக்கேன். முக்கியமா அவங்க தான் காரணம் தமிழ் இந்த கம்பராமாயணம் வகுப்புனால. அதனால அவருக்கு பல கோடி வணக்கங்கள் செலுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்தது நம்ம கவிஞர் ஜோஷியை பேச அழைக்கிறேன். கார்த்திக், கொஞ்சம் ஜோஷியை கொஞ்சம் அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரம் போர் பேசினா டைம் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். ஆடிபிள் பேசுறது கேக்குதா? எஸ் 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 ஜோஷி, கேக்குது, நல்லா கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். இத்தனை காலம் இந்த வகுப்பில் பங்கேற்று நான் பெற்றதையும் கற்றதையும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு அளித்தமைக்கு முதலில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கற்றவை உண்டால் அம்மை இவ்வுலகம் கைமாறு வேண்டா கடப்பாடு போன்ற பாடல்களுக்கு திரு ஏகேவி போன்றவர்கள் இன்றும் எடுத்துக்காட்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சர்க்கரை பொங்கலை ஆங்காங்கே பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கற்றுக்கொண்டேன். பலனேதும் கருதாது திருமதி கிரிஜா அம்மையாரும் குழந்தைகளும் இவருக்கு துணை நிற்பதோடு இவருடைய தமையனாரும் தமக்கையாரும் கூட வகுப்பில் இணைவதை காணும் பொழுது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கற்றுக்கொண்டேன். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம் என்று வகுப்பை துவங்கும் போது பணியுமாம் என்றும் பெருமை என்பதன் பொருளை கற்றுக்கொண்டேன். உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம் என்று ராமன் வீடனனை அடைக்கலமாக ஏற்கும் போது அறம் என்பதும் ஆண்மை என்பதும் என்னென்ன என்று கற்றுக்கொண்டேன். வென்றில நின்ற போதும் என்று ராவணன் வீறு கொண்டு போருக்கு கிளம்பும் போது அறவழி தவறியவன் என்றாலும் அவனும் வீரனே என்பதை அறிந்து கொண்டேன். கம்பன் பூட்டை வைத்துவிட்டு அதற்கான சாவியை பல பாடல்களுக்கு பின்னர் தரக்கூடியவன் என்பதை கற்றுக்கொண்டேன். இப்படி எத்தனையோ இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி இனி பெற்றவை. கம்பவாரதி ஐயா அவர்கள், தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள், திண்ணப்பன் ஐயா அவர்கள், சோசோமி ஐயா அவர்கள் போன்ற அறிஞர் பெருமக்கள் என் வீட்டிற்கே வந்து உரையாற்ற கேட்கின்ற பெரும் வாய்ப்பினை பெற்று தமிழையும் வடமொழியையும் ஆங்கிலத்தையும் ஆழ்ந்து கற்று இலக்கிய தேர்ச்சி பெற்று விளங்கும் பல அறிஞர்களை அவ்வப்போது அவர்கள் அளிக்கும் பொருத்தமான
கூடுதல் தகவல்கள் கம்பராமாயண வகுப்பிற்கு மேலும் சுவையூட்டுவதை உணரப் பெற்றேன். வகுப்பில் அமர்ந்து மடிக்கணினியின் திரையில் நண்பர்களை பார்க்கும் போதெல்லாம் நோக்கும் இடமெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்ற பெருமிதத்தை பெறுகிறேன். யார் எங்கள் ஊருக்கு வந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கள் என்று பாசத்தோடு அழைக்கும் உறவுகளை பெற்றேன். இப்படி இன்னும் எவ்வளவோ சொல்ல இருக்கிறது. இருந்தும் அன்பு நண்பர் முகுந்தன் அவர்களின் அன்பான கால வரையறை கட்டுப்படுத்துவதால் அனைவரையும் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற மகாகவியின் வரிகளால் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி யோசி ஐயா. அடுத்து நம்ம ஆர்சி குமரன் அவர்களை அழைக்கிறேன். கார்த்திக், கொஞ்சம் ஆர்சி குமரன் அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. குரல் கேட்கிறதா? காலம்பர 4:30 மணி கேட்கறது ஐயா, கேட்கறது ஐயா. சரிங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அறிஞர் ஆக்கிவா அவர்களே மற்றும் குழுமி இருக்கும் அருமை சான்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கங்கள். கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பை கண்டவுடன் என் மனதில் துயரமும் மகிழ்ச்சியும் அச்சமும் மாறி மாறி வந்தன. நான் ஒரு 3 ஆண்டுகளாகத்தான் இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு முன் இந்த வகுப்புகளை பற்றி எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அந்த துவக்க 2 ஆண்டுகளில் எத்துணையை நான் இழந்தேன் என்று எண்ணி துயரப்பட்டேன். 3 வருடங்களாவது கற்றேனே பெற்றேனே என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் நான் கற்றதையும் பெற்றதையும் அளவறிந்து சொற்களால் 3 நிமிடங்களில் சொல்ல முடியுமா என்று நினைத்து அச்சமும் உற்றேன். இந்த சமயத்தில்தான் திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல் என் நினைவிற்கு வந்தது. இறைவனை பார்த்து மணிவாசகர் கூறுகிறார், தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொல்லோ சதுரர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாதினி பெற்றதொன்று என் பால், யான் இதற்கெலன் ஓர் கைமாறே என்று முடிக்கின்றார். ஆக்கிவா ஐயா அவர்கள் 5 ஆண்டுகளாக அவர் தன்னை நமக்கெல்லாம் தந்தார். கம்பனின் தேன் வார்த்த பலவின் கனிச்சுளைகளை வேறு பல இலக்கியங்கள் என்ற அமுதங்களில் தோய்த்து நாம் வியக்கும் அளவிற்கு வழங்கினார். அந்தமில்லா ஆனந்தம் நாம் பெற்றோம். நம்மிடமிருந்து அவர் என்ன பெற்றார் என்பதே கேள்வி. ஆகவே எல்லோரும் ஒரே குரலில் நாம் இதற்கிலும் ஒரு கைமாறே என்று கூறுகிறோம். கம்பராமாயணத்திற்கு பல ஆசிரியர்கள் பல உரை வகுத்திருக்கிறார்கள். ஆனால் அவைகளை படித்து அவற்றின் முழு பொருளை உணரும் பக்குவம் நம்மில் அனைவருக்கும் இருக்குமா என்பது கேள்விக்குரியே. ஆக்கிவா ஐயா அவர்கள் அனைத்து உரைகளையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு செறிந்த கூறாக்கி நம்முள் பாய்ச்சுவது திருமூலர் கூறும் ஒரு உவமையை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. திருமூலர் சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் என்று ஒரு உவமையை கூறுகிறார். சூரிய காந்தம் என்பது மேக்னிஃபைங் லென்ஸ், பூத கண்ணாடி. கதிரவன் ஒளியின் முன் சூரிய காந்தமும் பஞ்சும் வேறு வேறாக இருந்தால் ஒன்றும் நிகழ்வதில்லை. சூரிய காந்தத்தை பஞ்சின் முன் கொண்டு வந்தால் பஞ்சு எரிப்பட்டுவிடும். பல உரைகள் இருந்தாலும் நாம் கம்பராமாயணத்தை புரிந்து கொள்ள ஆக்கிவா என்னும் பெரியர் ஒரு மேக்னிஃபைங் லென்ஸாக நமக்கு தேவைப்படுகிறார். நம் அறியாமை என்னும் பஞ்சை சுட்டு எரிக்க. பெரியர் என்றேன், செயற்கரிய செய்வார் பெரியர் என்று திருவள்ளுவர் தானே கூறினார். கம்பராமாயணத்திலிருந்து சிறிது விலகி நாம் அனைவரும் ஆக்கிவா ஐயாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஓர் அரும் பண்பை நினைவில் கொள்ள வேண்டும். அது அவரின் அடக்க உடைமையும் பணிவுடைமையும் ஆகும். ஐயா ஒவ்வொரு வகுப்பையும் தொடங்கும் விதத்தை பார்த்தவர்களுக்கு மேற்கொண்டு விளக்கம் தேவையில்லை. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணி என்னும் வள்ளுவரின் சொற்றொடர்களுக்கு இவரே விளக்கம். இறுதியில் ஒன்றை கூறாமல் இருக்க முடியாது. Behind every successful man there is a woman. ஐயாவிற்கு உறுதுணையாக
ஆதரவாக இருக்கும் அவரின் இல்லத்தரசி திருமதி கிரிஜா வரதராஜன் அம்மையாருக்கு நம் நன்றியையும் வணக்கங்களையும் கூறுகிறோம். இருவரின் 53வது திருமண நாளுக்கு வாழ்த்து கூற வயது இல்லை என்றாலும் எல்லாம் வல்ல இறைவனின் கருணை மழை இவர்கள் மேல் பொழிக. டு டிராப் அஸ் த ஜென்டில் ரெயின் ஃப்ரம் ஹெவன் என்ற பிரார்த்தனையை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்தது நம்ம வாசுகி கண்ணப்பன் அவர்களை பேச அழைக்கிறேன். கார்த்திக், கொஞ்சம் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்மியூட் பண்ணிவிட்டுங்க. கம்ப ராமாயண வகுப்பு குடும்பத்தின் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று குரு பூர்ணிமா. அந்த நிலையில் ஐயா அவர்களை, வரதராஜன் ஐயா அவர்களை குருவாக வணங்குகின்றேன். என்னை பொறுத்தவரையில் அண்மையில்தான் இதில் இணையும் பாக்கியத்தை இறைவன் அருளினார். அந்த இறைவனுக்கும் நன்றி கூறி, உண்மையில் வரதராஜன் ஐயா அவர்களை நான் கம்பனாகத்தான் பார்க்கின்றேன் என்ற வகையில் ஒரு சிறிய பாடலை பாடி மகிழ்கின்றேன். வணங்கியே போற்றுகின்றேன், வணங்கியே வாழ்த்துகின்றேன், தமிழ்த்தாயின் தவ புதல்வா வணங்கியே வாழ்த்துகின்றேன், வரதராஜ பெருமகனே வளமிக்க தமிழ் மொழிக்கு தொண்டாற்றும் தமிழ் மகனே, வளமிக்க தமிழ் மொழிக்கு தொண்டாற்றும் தமிழ் மகனே வணங்கியே வாழ்த்துகின்றேன், கம்பன் அடிப்பொடியே கம்பன் கழகங்களில் விருதுகளை பெற்றவரே வணங்கியே போற்றுகின்றேன். அண்மையில் நான் அறிந்தேன், அதிசயித்து மலைத்து நின்றேன், அண்மையில் தான் அறிந்தேன், அதிசயித்து மலைத்து நின்றேன், அன்னவரின் திறமை கண்டு பெருமையில் பூரித்து மகிழ்ந்தேன், அன்னவரின் திறமை கண்டு பெருமையில் பூரித்து மகிழ்ந்தேன், வணங்கியே வாழ்த்துகின்றேன். எத்தனை படைப்புகள், எத்தனை பதிவுகள், எத்தனை இலக்கியத்தின் உவமான உவமைகள், எத்தனை படைப்புகள், எத்தனை பதிவுகள், எத்தனை இலக்கியத்தின் உவமான உவமைகள், படிக்கும் அழகினிலே கருத்துகள் புரிந்திடுமே, பாடலை படிக்கும் அழகிலே கருத்துகள் புரிந்திடுமே, படைக்கும் விளக்கங்கள் பாடமாய் புதிந்ததுவே, படைக்கும் விளக்கங்கள் பாடமாய் பதிந்தது, கரம் கூப்பி வணங்குகின்றேன் தமிழ் மொழி களஞ்சியமே, உரமான பணிகள் மேலும் தொடர்ந்திடவே வாழ்த்திட வேண்டுகின்றேன், இறைவா வாழ்த்திடுவா. நன்றி. நன்றி அம்மா. மலைய மாருதமா இருந்தது, மலைய மாருதமா இருந்தது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிக சிறப்பா இருந்ததுமா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம மேனா அவர்களை அழைக்கிறேன். மேனாவை அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. எல்லோருக்கும் இனிய அன்பு வணக்கம். இதுவரை எல்லாருக்கும் அன்பு வணக்கம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு தான் எல்லோருக்கும் இனிய அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அது ஐயாட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இதில் ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே என்று லவகுசா படத்தில் 2 சிறுவர்கள் பாடி 12 நிமிடத்தில் மணித்துளிகளில் ராமாயணத்தை பாடி முடிப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஆக்கிவா ஐயா அவர்கள் 5 ஆண்டு காலம் 52 வாரங்கள் 480 மணி நேரம், நான் அதெல்லாம் கணக்கெல்லாம் பண்ணி தான் சொல்கிறேன்,
நேரம் வாரந்தோறும் கம்பனின் பாடல்களை விரிவான விளக்கங்களுடன் கதை சொல்லி நாம் அனைவரையும் கற்பனை உலகத்தில் மகிழ்வுடன் சஞ்சரிக்க செய்து கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே அவங்க நேரடி வகுப்பு நடத்தியிருந்தா இது இத்தனை கிளாஸ் அவர் நடத்திருக்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவர் கிளாஸ் ஆரம்பத்தில் நடத்துகிற காலத்திலேருந்து நான் அவரோட இருக்கிறேன். அதில் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடிக்கடி அவர் தடுத்து அது ஏன் இப்படி, இது ஏன் இப்படின்னு அடிக்கடி கேள்வி கேட்குற ஆள் நான். அது என்னாலே அவர் நடந்திருக்க முடியாது, இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இது ஜூமாக இருக்கிறதுனால அவர் தப்பிச்சு 5 ஆண்டு காலம் நடத்தியிருக்காரு. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் மேலும் அவரை பற்றி நான் சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். அவருடைய அன்பு, பணிவு, அது தவிர யாரும் தெரியாதவங்க ஏதாவது கேட்டால் அது சொல்லி கொடுக்குற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க சிங்கப்பூருக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து அது. ஐயா குலத்தை ஐயா மிகவும் சிறப்பாக ஆக்கிவா ஐயா பற்றி, அவருடைய தம்பியை பற்றி நல்லா சிறப்பாக பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே மிக மிக பாராட்டுக்குரியவர் அப்படின்னு சொன்னால் அது ஆக்கிவா ஐயா தான். இதில் எங்களுக்கு பேராசிரியர்கள் தமிழ் அதிகமாக தெரிந்த பேராசான்கள்னு சொன்னால் நான் ஐயாவை இரண்டாவதாக சொல்லுவேன். முதலாவதாக நமது சுபதி ஐயா அவர்களையும், இரண்டாவதாக ஆக்கிவா ஐயான்னு தான் நான் சொல்லுவேன். இவங்களுடைய நட்பு எனக்கு கிடைத்ததில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ரொம்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, ஆக்கிவா ஐயாவினுடைய நற்றமிழ் பணியை போற்றுகிறேன், வணங்குகிறேன். ஐயா 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், இறையருள் வேண்டி எனக்கு வாழ்த்துறதுக்கு வயது இல்லைனாலும் ஆண்டவனிடம் வேண்டி ஐயாவும் அம்மா கிரிஜா அவர்களும் நல்ல நீடூடி நலமுடன் மகிழ்வுடன், பொருளுடன் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்கெல்லாம் பொருளெல்லாம் பார்த்தாச்சு, மேலும் புகழுடன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்து. இந்த வகுப்பில் தொடர்ந்து பயனடைந்தவர்களில் நானும் ஒருவன். இதில் கற்றதும் பெற்றதும் அப்படின்னு சொன்னால் நல்ல நல்ல தமிழ் சொற்கள், சொல்லாடல்கள், இவை அனைத்தையும் கற்றேன். ஐயா முதல் அனைத்து தமிழ் சான்றோர்கள், ஆன்றோர்கள் அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லும்போது இந்த அரட்டை அரங்கத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனையோ பேரை நான் பார்த்து அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய அனுபவங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ந்த அனைவருமே ரொம்ப பாராட்டுக்குரியவர்கள் தான். அதை நான் அதை பெற்றதாக கொள்வேன். நான் இதை இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சுருக்கமான 2 வரிகளில் 7 சொற்களில் சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அதில் ஒரு சிறு குறள் வெண்பா எழுதியிருக்கேன். அதில் கற்றேன் தமிழ் பல கம்பனின் காவியத்தில் பெற்றேன் பெரியோர் பலர் அப்படிங்கிறத அது இப்போ எழுதினது. அதை சொல்லி ஐயா ஆக்கிவா அவர்களையும் அம்மா கிரிஜா அவர்களையும் தங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். மிக்க மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றி மேனா. நன்றி. அடுத்தது நம்ம அரசி பழனியப்பன் அவர்களை பேச அழைக்கிறேன். கார்த்திக், கொஞ்சம் அரசி பழனியப்பன் அன்மியூட் பண்ணி விட்டுருக்கு. பெருமதிப்புக்குரிய ஆக்கிவா ஐயா அவர்களே மற்றும் சான்றோர் பெருமக்களே, கம்ப அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல நான் இங்க கற்றதுன்னு சொன்னா முதல்ல தொடக்கம் 2021 தம்பி சுரேஜமி ஏற்பாடு செய்த ஓமன் திருக்குறட்பாசறை கவியரங்கத்துக்கு முன்னாலே ஐயாவுடைய ஒரு முன்னுரை அமைந்தது. கம்பனை பற்றி பேசினார்கள். அப்பொழுது வகுப்புக்கு வர வேண்டும் என்று எல்லாரையும் அழைத்தார்கள். அது முதல் நான் கலந்து கொள்கிறேன். ஆனால் முழுமையாக எல்லா வகுப்பிலும் கலந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய பேர் எனக்கு இல்லை. அவ்வளவு முழுமையாக எல்லா வகுப்பிலும் கலந்து கொள்ளவில்லை. முதலாக நான் கற்றது என்னன்னு சொன்னா, ஒரு கவிதையை எப்படி படிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐயானது ரொம்ப அழகா விற்பெருந்தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பின் தற்பெருந்தவத்தளாய
நங்கையை கண்டே நல்லேன் கற்பெனும் பெயரதொன்றும் இப்பிறப்பென்பது ஒன்றும் இரும்பொறை என்பது இற்பிறப்பென்பதொன்றும் ஒன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கடினடம் புரிய கண்டு என்று ஐயாவது வாசிக்கிற விதம் முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது அந்த சில பாடல்களை கொண்டு கூட்டி 3வது அடியை முதல்ல படிச்சு அதுக்கப்புறம் வரணும். இதை ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அது உள்ள சொற்கள் இது சாதாரண பதவுரை இப்ப நம்ம கம்பராமாயணம் படிச்சு பதவுரை பொழிப்புரை படிக்கிறத காட்டிலும் ஐயாவுடைய ஆராய்ச்சி அதான் நான் கூட அவங்களுக்கு எழுதின தசாக சொல்லியிருப்பேன். கம்பன்பா ஆழி கலந்தளைந்து முத்தெடுக்கும் அன்பர் அவர் ஆராய்ச்சி ஆறு. அவரு பாடுபட்டு அவர் சேர்த்து அவர் கொடுக்கறதுலாம் நம்ம கொண்டாந்து கொடுக்கிறாரு. வகுப்புக்கு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே வகுப்புக்கு அழைத்து அதெல்லாம் தேவையே இல்லை, அவருக்கு தேவையே கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் வரணும் வகுப்பு சொல்லி கரும்பு தின்ன கூலி கொடுக்கிறார். எல்லாரையும் அழைத்து மிக ஒவ்வொரு வகுப்பிலும் நாம் ஒரு வகுப்பை அந்த வகுப்பு கேட்கல ரொம்ப வருத்தப்படுவேன், இந்த வகுப்பு நமக்கு விட்டு போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு தான் இப்ப பின்னாலதான் எனக்கு தெரியும் எனக்கு அந்த பேச்சே அவங்க மின்னஞ்சல் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பெரிய பொக்கிஷமாக நாங்கள் எங்களுடைய மின்னஞ்சலில் இருக்கிறது. இன்னொன்னு பெற்றது அப்படின்னு சொன்னா ஐயாவுடைய நட்பு. இதன் மூலமா ஐயாவுடைய நட்பு கிடைச்சது. ஏன்னா மிகப்பெரிய மனிதர் அவர். இவ்வளவு பணிவும் எளிமையும் உள்ளவர் என்பது அவரோட பழக பழகத்தான் இப்பொழுது தெரிகிறது. அது ஒன்று. இப்ப கம்பராமாயணத்துல எனக்கு புதுசு இல்லை, ஏன்னா கம்பராமாயணத்திலே தொடக்க காலம் முதலாகவே எங்கள் தந்தையார் கம்பன் கழகத்திலே பலமுறை கவியரங்கங்கள் பாடியவர். அதுல ஒரு சின்ன செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அந்த கம்பனோடிப்புடைய ஐயா அவர்கள் கவியரங்கத்தினுடைய படியை ஒரு வாரம் முன்பு வாங்கி வைத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு கவியரங்கத்தின் பாடுகிற கவியர்களை பட்டிமன்ற வழக்காடு மன்றம்லாம் என்ன செய்வார்னு தெரியாது. அப்ப எங்க தந்தையாருடைய என்ன வழக்கம்னா முதல் நாள் இரவு தான் அந்த கவிதையை எழுதுவார். நாளைக்கு கவியரங்கம்னா இன்னைக்கு தான் எழுதுவார் கவிதை, அவருடைய பழக்கம். இவருக்காக முன்னால் எழுதணும். இதுக்கு கேட்டு கேட்டு பார்ப்பாரு. ஒரு வெண்பா ஒன்று எழுதியிருந்தார் கம்பனடிப்படி. அதை இப்ப நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு பொருத்தமான இடம் என்பதாலே. கம்பன் திருநாள் கவியரங்கில் பாடுதற்கே அன்போடு இசைந்த அருளாள என்றைக்கும் நின்று பயன் சுரக்கும் நின் கவிதை கோர் படிதான் என்று வருமோ இவன் என்று கம்பனடிப்படி அவர் எழுதுவாங்க. இப்ப அது மாதிரி கம்பன்களுக்கு சின்ன வயதிலிருந்து கம்பன்கள் பல கம்பன்களுக்கு சென்று எல்லாம் கேட்டாலும் கம்பன் கழகத்தை நானா 10,000 பாட்டை படித்து பார்த்தாலும் பதவுரை பொழிப்பறை கேட்டிருந்தாலும் ஐயா அவர்கள் சொல்வது போல எளிமையாக ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுப்பது போல இது போல எங்கேயும் நமக்கு கிடைக்காது. இது நமக்கெல்லாம் கிடைத்த பேரு. இதனால ஐயா இந்த தொண்டு செய்து இது போல பல தொண்டுகளும் அவர் செய்து வருகிறார்கள். மேலும் மேலும் நமக்கு பாதுகாப்பு இதாக இருந்து நமக்கு எல்லாம் சொல்லி நம்ம எனக்கு என்ன இன்னொன்னுன்னா திருத்தொண்ட புராணம் கேட்கணும். சேக்கிழாருடைய என் தந்தையார் சொல்லுவார் கம்பனுக்கு இணையார் ஒரு குறைவானவர்கள் இருந்து அதை இப்பொழுது நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதுவும் ஐயா வாயாருந்து நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு வெண்பா ஒன்று எழுதி இருக்கிறேன். அதை மட்டும் வாசித்து விட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கம்ப பலாவின் கவிச்சுளையில் தேனூற்றி அன்பர் கழிக்கும் அருள் வள்ளல் உண்ட சுவை நாவில் திகழ்வதனால் நன்றி சொன்னேன் ஓர் வெள்ளை பாவால் மிகவும் பணிந்து. மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்து நம்ம அன்பாக அழைக்கும் டிஜி என்னும் கணேஸ்வரனை பேச வைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த முகுந்தனுக்கு எனது நன்றி. அவருடைய கட்டளைப்படி ஒரு சிறிய குறிப்பு. கம்பன் பாடிய ராம அவதார பாடல் தொகை 10,368. யுத்தகாண்ட பாடல்கள் 4,308. இதில் மீழ்ச்சி படலம் வரை ஐயா எங்களுக்கு வகுப்பு தந்தார். அதாவது 3,977 பாடல்கள். ஆகவே அவருடைய வகுப்புகளில் 5,294 பாடல்கள் இடம்பெற்றன.
இது ஒரு தனி மனிதரின் இறையருளால் ஏற்பட்ட சாதனை. செயற்கரிய செய்வர் பெரியர். அதற்குரியவர் எனது நண்பர் என்று சொல்லக்கூடிய ஆகிவா. ஆகிவா ஐயா இந்த வகுப்புகளில் பாடலை பிரித்து தருவார், பொருளை தருவார், உரை ஆசிரியரின் கருத்துக்களை தருவார், நயம் பேசுவார், தொடர்புள்ள இராமாயண பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து அளித்திருக்கிறார். இவற்றை விட இராமாயணத்தில் வரும் சொற்பிரயோகங்களை விளக்கும் போது அவரின் எடுத்துக்காட்டுக்கள் சங்ககால இலக்கியம் முதல் பாரதியார் பாடல் வரை பரவியிருக்கும். ஆக்கிவா ஐயா வாராவாரம் இணையதளம் மூலமாக அளிப்பது ஒரு இலக்கிய விருந்து. கசடர கற்பதால் வருவது அறம், பொருள், இன்பம் வீட்டை பற்றிய அறிவு. பயன் வாளறிவன் நற்றாள் தொழுவது. ஆகிவா ஐயாவின் நட்புக்கு நன்றி. உங்களுடைய கட்டளைப்படி சிறிய குறிப்பு மோந்தன். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. நன்றி டிஜி. அடுத்து நம்ம நன்றி. நம்ம ரங்கன் வந்திருக்காரா? அஜன் ரங்கன் பார்த்துதான் ஞாபகம் இல்லை எனக்கு. HK ரங்கன் இருக்கீங்களா? இல்லை இல்ல. அப்ப அடுத்து மீனாட்சியை பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வந்தது எல்லாரும் சொல்லிட்டாங்க. சின்னப்பனையா சொன்னாங்க நான் கடந்த வாரத்தை பத்தி மட்டும்தான் பேச போறேன்னு. நான் இந்த வாரத்தை பத்தி மட்டும்தான் பேச போறேன். ரொம்ப அவருடைய குமார் சார் சொன்ன அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எனக்கு நான் அதெல்லாம் இனில இருந்து நான் அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எதுல எல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அதுல எல்லாம். கற்றதும் பெற்றதும் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருந்தீங்க. இப்ப ஒண்ணு ஆட் பண்ணிக்க விரும்புறது பெறப்போவதும். அவர் சொல்லிட்டாரு சேக்கிழாருடைய பெரிய புராணம் நடத்தணும்னு, அதையும் நீங்க நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். அவரே சின்னப்பனையாவே காண மயிலாட கண்டிருந்த வான்கோழின்னு சொன்னா நான் என்ன சொல்றது, மீன் கோழின்னு தான் சொல்லணும். அதனால உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு நினைச்சதை அப்படியே பேசி பழகிட்டேன். மலைய மாருதம்ல அம்மா பாடினாங்க. மலைய துவஜன் கிரிஜா மாமியும் அங்க வந்துட்டாங்க. எனக்கு ஐயா கிட்ட அவர் ஆரம்பிக்கிற விதம், அவரை பேசுற விதம், அவருடைய அந்த எந்தூசியாசம், அவரை ஒரு சின்ன ஒரு என்ன நம்ம எல்லாரும் கிளாஸ் முடிச்ச வகுப்பு ரொம்ப நல்லான்னு சொல்லும் போது அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்க, அந்த கற்கும் ஆர்வம், அதுல இருந்து இன்னும் புதுசா யார மூலையில இருந்து என்ன வர்றதுன்னு அவர் எதிர்பார்க்கறது, அது எல்லாமே ரொம்ப பிரமாதமான விஷயமா இருந்தது. தந்தது உந்தன்னை தான், கொண்டது எந்த எண்ணெய், யாருக்குள்ள சதுரர், நான் தான் புத்திசாலி, நீங்க கொடுக்கறதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறேன், நானும் ரொம்ப ஸ்பெஷலா வாங்கிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். அப்புறம் நீங்க அந்த நடத்துற விதம், அந்த தேவாரத்துல இருந்து, திருமுறையில இருந்து, திவ்ய பிரபந்தத்துல இருந்து கோட் பண்றது, அதையும் தாண்டி அந்த பிஃபோர் கிளாஸ் அரட்டையாக இருக்கட்டும், ஆஃப்டர் கிளாஸ் அலசலாக இருக்கட்டும், அந்த வகுப்பினோட அலசலும் சரி அரட்டையும் சரி, எத்தனை செய்திகள் நமக்கு நிறைய வருதுன்னா அந்த ஒரு 2 hours முதல்ல கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஜோஷி சார் சொன்னாரு அவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கே நடத்தினாங்கன்னு, பெரியவங்க எல்லாம் பேசினாங்கன்னு. எனக்கு என் கூட மெட்ரோலையும் வந்தாங்க, ஆட்டோலையும் வந்தாங்க, மெட்ரோல நடந்து வரும்போது கூட நடந்து வந்தாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் என் கூட நடை பழக்கினீர் நீர் அவங்களுக்கு எல்லாம். ரொம்ப உண்டாலமா இவ்வுலகம் ஐயா சொன்னாங்க, ரொம்ப சரியானது அது. உங்களை பெற்றதால் நாங்களும் மகிழ்ந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல நான் நிஜமாவே கத்துண்டது பொறுமை, அடக்கம், அடுத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கிற தன்மை, நேரம் தவறாமை, 5 மணி ஆச்சா அவர் சொல்றது,
minutes more, 1 minutes more டைம் ப்ராம்ப்ட் பண்றது, குமார் சார் எல்லாத்தையும் ஒரு டீம் ஒர்க்கோட சக்சஸ், எல்லாத்துக்கும் ஒரு பிரெயின் பிஹைண்ட், அப்படி சோ மெனி விஷயங்கள் நான் ஆஸ் ஒரு லேடியாவும் சரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் சரி, ஒரு ஸ்டூடெண்டாவும் சரி, நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச். இதுல முக்கியமா நான் ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புறேன். கொஞ்சம் சின்ன வயசுல ஒரு போட்டி மனப்பான்மை இருந்ததுனால எனக்கு திரு கோபால் சார் அவர் தான், அவர் எங்க இருந்தாலும் அவரும் அவருடைய பரம்பரையும் நல்லா இருக்கணும், அவர் தான் எனக்கு இந்த கிளாஸ் அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர் இந்த கிளாஸ் எனக்கு சொல்லும் போது நாமளும் இந்த மாதிரி ஜூம்ல ஆரம்பிக்க கூடாது என்று எண்ணி, அது முதல் நான் 2வது வாரம், இப்போ வரதராஜன் சாருக்கும் எங்களுக்கும் 3 வாரம் தான் கேப், செகண்ட் வீக் பிளான் பண்ணி 3rd வீக்ல இருந்து நாங்களும் ஒரு வகுப்பு இணைய வழியில நடத்தணும், தமிழிசை சங்கம் கல்லூரி மூலமா. இத்தனை ஆண்டு காலம் நாங்களும் அதை சேர்ந்து நாங்க எவ்ரி சண்டே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய அந்த ஒரு ஸ்பார்க், அந்த தடுத்தாட் பண்றது மாதிரி அந்த ஒரு ஸ்பார்க் எனக்கு உள்ள கொடுத்தது சத்தியமா வரதராஜன் சார் தான். அதை தாண்டி என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து பொருட்படுத்தி ஒரு அருமையான அவருடைய பாடல் வரிகளுக்கு எங்களை மெட்டமைக்க சொல்லி, நாங்கள் மெட்டமைத்து லலிதா ஜவஹர் பாடி நாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஆண்டவன் அருள், இறை சித்தம் நம்மள எல்லாம் கூட்டி வச்சிருக்கேன். இந்த குழுல இருக்கவங்க யாருமே ஒரு புதுசா முகமா தெரியல, எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை, கம்பராமாயண குடும்பத்தை உருவாக்கி தந்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. வரதப்பர், வரதராஜப்பர், வரதப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு கம்பரை எப்பயுமே பிடிக்கும், உங்க மூலமா நான் அவரை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அவரை எழுத்துக்கள் ராமர் எப்பயுமே பிடிக்கும், ராமருடைய மரியாதை என்னை அப்படியே இன்னொரு 7 ஜென்மத்துக்கு என்னுடைய ஆத்மாவில பதிய வச்ச பெருமை உங்களுக்கே சாரும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குழுல இருக்கிற அனைவருக்கும் நன்றி. எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணுவீங்க எப்பயுமே, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. லேர்ன்ட் எ லாட். பெறப்போவதும் நிறைய, விரல் விட்டு சொல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாருமே முன்னாடி சொல்லிட்டாங்க. அதுவும் இந்த ஜோசி சார் இருக்காரு, நான் என் பேப்பர்ல இருக்கிறத அப்படியே ஒரு விட்டு பேசிட்டாரு, அவரை நான் தனியா டீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, வணக்கம். நன்றிமா, மிக நன்றிமா. அடுத்து நம்ம மாரியப்பனை பேச அழைக்கிறேன். கார்த்திக், மாரியப்பனை கொஞ்சம் அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. கார்த்திக், மாரியப்பனோட கவிதை போட வேண்டி இருக்கலாம். ஓகே சார், அன்மியூட் பண்ணிட்டேன். இப்பயே காட்டவா? இல்ல, அவர் சொல்லும்போது காமிச்சிருக்கு, போட்டுருங்க. மாரியப்பன். எஸ் சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் ஒரு 2 ஆண்டு காலமாகத்தான் வகுப்புகளை அட்டன் செய்கிறேன். இந்த 2 ஆண்டு காலங்களில் நான் கற்றதையும் பெற்றதையும் ஒரு சிறு உரை செய்யுளாக, ப்ரோஸ் போயமாக எழுதியிருக்கிறேன் ஆங்கிலத்தில். அதை வாசிப்பதற்கு முன்பு உரை செய்யுளுடைய ஒரு 2 சிறப்பான அம்சங்கள். டைரக்ட்னஸ், நேரடியாக சொல்லுதல், ஒவ்வொரு செய்யுள் பிரிவிலும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலும் ஒரு கருத்து சொல்லுதல். அந்த அடிப்படையில் அந்த உரை செய்யுளை ஏற்றிருக்கிறேன். 10 ஸ்டான்ஸாக்கள், 10 செய்யுள் பிரிவுகள். அந்த 10லும் 10 சிறு சிறு ஐடியாக்கள் இருக்கும். இதனுடைய தலைப்பு, இந்த உரை செயலுடைய தலைப்பு தி கைடு என்பது. இந்த கைடு என்பது 2 பொருளில் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒன்று, ஒரு ப்ரொஃபஷனல் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் நபரை குறிக்கிறது. இன்னொரு பக்கம் கோனார் உரை, மினர்வா உரை என்பது போல் அது சொற்பொழிவு, வகுப்புகள், பயிற்சி முறை, அணுகுமுறை, நூல்கள் இவற்றையும் குறிக்கும். எனவே கைடு என்பது 2 பொருள்பட இங்கு உபயோகப்படுகிறது. இப்பொழுது நேரடியாக அந்த உரை செயலுக்குள் வருகிறேன். தி கைடு. Stanza 1. Some guides are to be known, others to be trusted, and some few to be honored. Some guides are to be known, others to be trusted, and some few to be honored. 2. The journey is a pilgrimage. Our path is our destination. The journey is a pilgrimage. Our path is our destination. It's a long tour for a 10-year. It's a long tour for a 10-year. We count in 1,000 per year. We count in 1,000 per year. 3. Monotheism we profess
Tamil is our goddess. Tamil is our goddess. 4. Noble Gandharis Dhritarashtra. Noble Gandharis Dhritarashtra. Humble Girijas Varadarajan. Humble Girijas Varadarajan. He is our guide and a companion. He is our guide and a companion, but all roads lead to great company. All roads lead to great company. 5. Some are born scholars. Some achieve scholarship. He has scholarship thrust upon him. Some are born scholars. Some achieve scholarship. He has scholarship thrust upon him. 6. He discloses his projects. He discloses his projects, no secrecy. It's a mark of his transparency. It's a mark of his transparency. He asserts his outlooks forcibly. He asserts his outlooks forcibly, yet admires other views equally. Yet admires other views equally. 7. Tamil poems are a huge mansion. Tamil poems are a huge mansion. In it he built a tiny passage. In it he built a tiny passage. A virtual hostel, new hostel, a virtual hostel to learn and grow. Literary giants for a glorious tomorrow. Literary giants for a glorious tomorrow. 8. He is U.V. Swaminathan in word searching. He is U.V. Swaminathan in word searching and R.K. Narayanan in storytelling. R.K. Narayan in storytelling. His is often a monodrama. His is often a monodrama. Discussion makes it a melodrama. Discussion makes it a melodrama. 9. Those who attend pretend to listen. Those who attend pretend to listen. And those who absent resolve to attend. Those who absent resolve to attend. Yet the teacher is of a kind. The teacher is of a kind with best user in his mind. With best user in his mind. 10. It's not teaching, it's only training. It's not teaching, it's only training. In many a work all through Kamban. Many a work all through Kamban. Kamban's mind and Kamban's arts. Kamban's mind and Kamban's art, AKV found very skillfully. AKV found very skillfully. AKV class and AKV books. AKV class and AKV books, the listener found quite easily. The listener found quite easily. நன்றி. கவிதை முடிந்தது. தேங்க்யூ சோ மச் மாரியப்பன் சார். அடுத்தது லக்ஷ்மி ரவி அவர்களை லக்ஷ்மி ரவி. அனைவருக்கும் வணக்கம். கற்றதும் பெற்றதும் என்பது தலைப்பு. நான் இணைந்தது முதல் பெற்றது வரை பகிர்ந்து கொள்கிறேன். வகுப்பில் இணைந்தது டாக்டர் உமாபாரதி அவர்கள் அறிமுகப்படுத்திவிட 2023ஆம் ஆண்டு இவ்வகுப்பில் இணைந்தது. மகிழ்ந்தது. எனது லக்ஷ்மியின் கம்பராமாயணம் நூலில் நான் யுத்தகாண்டத்தில் இருந்ததும் அதே நேரம் வகுப்பும் யுத்தகாண்டத்தின் தொடக்கத்தில் இருந்ததும். வியந்தது ஐயா அவர்கள் கம்பராமாயணத்தில் கொண்டிருக்கும் ஆழ்ந்த அறிவும் தமிழ் புலமையும் அவர் விளக்கி கூறும் விதமும். ரசித்தது கம்பனின் கருத்திலும் மொழியிலும் குறையே கூறாமல் எனது ஐயங்கள் பலவற்றிற்கு விளக்கங்கள் கூறும் போது கம்பனுக்கு சாதகமாக கம்பனை விட்டு கொடுக்காமல் கூறுவது. அதற்கு நான் சில உதாரணங்கள் கூறுகிறேன். வீடனனுடன் வெளியேறும் ராக்கதர்கள் அனலன், அனிலன், அரண், சம்பாதி ஆகியோர். சம்பாதி ஜடாயுவின் சகோதரன். இது என்ன சம்பாதி என்று ஒரு அரக்கன் என்று எனக்கு ஐயம். அது ஒரு நேம் சேக் அவ்வளவே என்றார் ஐயா. அரக்கனுக்கு வேறு பெயர் கொடுத்திருக்கலாமே என்றேன். அதனால் ஒன்றுமில்லை, ஒரே பெயருள்ள இரு நபர்கள் என்று ஆணித்தரமாக கம்பனுக்காக வாதிட்டார். 2வது உதாரணம், கும்பகர்ணனுடன் ராமன் போரிடும் போது வலக்கை இடக்கை வலக்கால் இடக்கால் அனைத்தையும் இழந்த பிறகும் வாயால் மலையை ஊதும் ஆற்றலை கண்டதும் ராமன் மலர்கரம் விதிர்ப்புற்றான் என்று கம்பர் கூறியிருப்பார். அதை படிக்கும் போது விதிர்த்து போனானோ என்றுதான் தோன்றும்.
ஆனால் ஐயா அவர்கள் எதிர்ப்புற்றான், வியப்பால் கைகளை அசைத்தான் என்று கூறிய விளக்கம் எனக்கு பிடித்திருந்தது. நான் எனது லக்ஷ்மியின் கம்பராமாயணம் நூலிலும் விதிர்ப்புற்றான் என்பதற்கு வியப்பால் கைகளை அசைத்தான் என்று கொடுத்துள்ளேன். அடுத்த உதாரணம் மாயா ஜனக படலத்தில். அதில் அப்பாவாக வந்தது ஒரு அரக்கன், மாயையால் வந்திருப்பான். அவன் தன் அப்பா இல்லை என்பது சீதைக்கு இறுதி வரை தெரியாது என்பது ஐயாவின் கருத்து. ஆனால் நான் என்ன நினைத்தேன், முதலில் சீதைக்கு தெரிந்திருக்காது, அப்புறம் மாயையால் வந்தவன் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறாள் என்பது என் வாதம். நான் வகுப்பிலும் அதை கூறினேன். வகுப்பு முடிந்து வாட்ஸ்அப்பிலும் எங்கள் சொற்போர் நடந்தது. அவர் தனது கருத்தில் ஆணித்தரமாகவே இருந்தார். இதில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளையும் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். இவையெல்லாம் நான் ரசித்தது, ஆச்சரியப்பட்டது. 5 ஆண்டுகளில் கூட பல வகுப்புகளை விடாமல் நடத்திய முறை பிடித்தது. அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன், ஒரு தொன் மனப்பான்மையுடன் இந்த வகுப்பை கையாள்வது. மலைத்தது ஒரு நடமாடும் கம்பராமாயண கூகுளாக இருப்பது. இதுவரை எனது எந்த அழைப்பையும் அல்லது வாய்ஸ் மெசேஜையும் எதையுமே மிஸ் பண்ணாமல் விளக்கங்கள் கூறி தெளிவுபடுத்தி வருவது. கற்றது இது சில உதாரணங்கள். பல சொற்களுக்கான பொருள், பூட்டும் சாவியும் என்பது போல் எதற்காக இந்த இடத்தில் இந்த கூற்று என்று விளக்குவது. பிரம்மாத்திரத்தை இலக்குவன் ராமன் இல்லாத நேரத்தில் தான் செலுத்தினான் போன்ற மிக நுணுக்கமான செய்திகள். கும்பகர்ணன் கதாபாத்திரத்தை வியந்து கூறி செஞ்சோற்று கடனாற்ற என்று கூறி கர்ணன் போல் உயர்த்தி கூறியது. பூரித்தது லக்ஷ்மியின் கம்பராமாயணம் முதல் பாகம் என்ற என் நூலுக்கு வாழ்த்துரை எழுதி கொடுத்து உதவியது. சிலிர்த்தது கோயம்புத்தூருக்கு வந்து தங்கி இருந்த ஒரே வாரம் தங்கி இருந்தார். அந்த நேரத்தில் எனது லக்ஷ்மியின் கம்பராமாயணம் 2ஆம் பாகம் நூலின் PDF-ஐ நான் அனுப்ப, முழு புத்தகத்தையும் படித்து அதில் சிறு திருத்தங்கள் செய்து மேலும் அழகுபடுத்தி மின்னல் வேகத்தில் எனக்கு திருப்பி அனுப்பி கொடுத்தது. இறுதியாக நான் பெற்றது கம்பராமாயண ஸ்பெஷலிஸ்டை ஒரு மென்டாராக பெற்றது. அறிவில் சிறந்த பலரையும் இவ்வகுப்பில் சந்திக்கும் வாய்ப்பையும் பெற்றது. ஐயா, 5 ஆண்டு கால தொடர் வகுப்பு என்பது ஒரு மாபெரும் சாதனை. அதில் பலனடைந்த பலருள் நானும் ஒருத்தி. உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். தொடரட்டும் உங்கள் பணி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அடுத்தது TNS வாசன். TN சீனிவாசன் வந்திருக்காரா பாத்துக்க. அவர் வரவில்லை என்றால் அடுத்தது தியாகராஜ் ஐயர், அவர் பேசலாம். தியாகராஜ் ஐயரை அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. கார்த்திக். பேசலாம் தியாகராஜ் ஐயர், பேசலாம். நான் கற்க வேண்டியது கடல் அளவு, ஆனால் கற்றதோ கையளவு கூட இல்லை. பேரறிஞர் பெற்றதோ கம்பரசம் என்ற ரசனை, கூடவே அவையடக்கம், அதுவும் பேரறிஞர் ஆக்கியவிடம் இருந்து. புரிந்து கொண்டது ஒன்று, நான் சின்னஞ்சிறு ஓடை, அதிலும் கசடு நிறைந்த சாக்கடை ஓடை. மகாகவி எழுதினார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் மேலும் பாடுகிறான், யாமறிந்த புலவர்களே, கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று. கம்பனை முதன்மைப்படுத்தி அல்லவோ பாரதி எழுதிவிட்டான். கம்பன் வீட்டு கட்டுத்தறி என்ன, அவன் தோட்டத்து களிமண் உருண்டை கூட அவன் வீட்டு முற்றத்தில் கட்டாந்தரியாக சதிருடனே தாளம் இசை சத்தத்துடன் எதுகை மோனை நயம் கலந்தே யாப்பிலக்கண
வழுவேதுமின்றி செந்தமிழ் கவிதை பாடுமே. எனக்கு கம்பரசத்தின் மீது பிடிப்பும் ஆர்வமும் என்னுடைய 10ஆம் வகுப்பில் தமிழாசிரியர் கணபதி அவர்களின் மூலமே ஏற்பட்டன. அசோகவனத்தில் அரக்கிகள் புடைசூழ சிறைக்காவலில் இருந்த சீதாதேவி தன் கணவன் ராமனை நினைந்து ஏங்கி வருந்தும் பாடலை என் ஆசிரியர் சிறப்பாக விளக்கிய விதமே அதற்கு முக்கிய தூண்டுகோல். 62 ஆண்டுகள் சென்றுவிட்ட பின்னரும் என் மனத்தில் என்றுமே நீங்கா வண்ணம் பதிந்து தொடர்ந்து தூங்கா விளக்காகிவிட்ட அந்த தமிழாசிரியரின் அருமையான விளக்கம். சுந்தரகாண்டத்தில் காட்சி பட்டலத்தில் வரும் பாடல் எண் 349. சீதா பிராட்டி ராமபிரானை எண்ணி ஏங்கும் காட்சி வர்ணனை. மெய்த்திருப்பதம் மெய்வென்ற போதினும் இத்திரு துறந்து ஏகென்ற போதினும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். தந்தை தயரதன் தன்னை முடிசூட்டி இந்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்ன போதும் சிற்றன்னை கைகேயி இந்த முடியை திறந்து வனவாசம் போகும்படி பணித்த போதும் முகம் ஒரே மாதிரி சிரித்த தாங்குகிறாள் சீதா பிராட்டி. இங்கே கம்பரசம் எங்கே பழிச்செடுகிறது என்றால் ராமபிரான் முகம் அன்று அலர்ந்த செந்தாமரை போல் இருந்ததென்றால் மாலையில் அது வாடிவிடுமே என்கிற காரணத்தால் என்றென்றும் மலர்ந்தே காணப்படும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை முகத்துடன் ஒப்பிட்டு விட்டான் கம்பன். இதுதான் கம்பரசம் என்பது. நான் தொடர்ந்து இந்த ஜூம் இணைய வழியாக வாராவாரம் வியாழக்கிழமை மாலை 5 to 6:30 மணி வரை நடைபெறும் கம்பராமாயண சொற்பொழிவினை கேட்டு மகிழ்ந்து வருகிறேன். கடந்த வாரம் நடந்த வகுப்பு எண் 260. ஒரு வியாழக்கிழமை கூட தவறாமல் சொற்பொழிவு செய்து வருவர் சிங்கப்பூரில் வாழும் திரு A.K. வரதராஜன் அவர்கள். அவர் ஒரு இயந்திரவியல் பொறியியல் பட்டதாரி என்னை போல், ஆனால் என்னை விட அறிவில் சிறந்தவர். முன்னாள் BHEL திருச்சி அதிகாரி, தற்போது வயதோ 80க்கும் மேல். வாரம் 25-30 பாடல் என விளக்கம் சொல்கிறார் என்றால் இச்சொற்பொழிவு முடிய இன்னும் 250 வாரங்கள் தேவை. என்ன ஒரு தமிழறிவு, ஆர்வம், புலமை விரிந்த தமிழ் இலக்கியங்கள், புலமை கலந்த ஞானம். சங்ககால இலக்கியங்கள் புறநானூறு, அகநானூறு, நாலடியார் தொடங்கி திருக்குறள், சிலப்பதிகாரம், திருப்புகழ், 4000 திவ்ய பிரபந்தம், தேவார திருமுறைகள், திருமந்திரம், பாரதி படைப்புகள். அப்பப்பா! அவர் மேற்கோள் காட்டி சொல்லும்போது கம்பனின் பாடல் ஒவ்வொன்றாக வரிக்கு வரி உவேசா உரைகளை ஆதாரமாக கொண்டு விளக்கி உரை சொல்லும் அழகே அழகு. நான் ரசித்த இன்னொரு கம்பராமாயண உபபாத்திரம் கும்பகர்ணன். கும்பகர்ண வதைப்படலம் யுத்தகாண்டம் 2ஆம் பாகத்தில் சுமார் 386 பாடல்கள் அமைக்கப்பட்டது. நெஞ்சங்களை நிகழ வைத்து, கண்களை கலங்கச் செய்து, மனங்களை உருக வைத்து வல்லவை கம்பனின் கும்பகர்ண படைப்பு. அண்ணன் மீது கொண்ட பாசம் செஞ்சோற்று கடன் தீர தன் உயிரையும் கொடுத்து அண்ணன் செய்த மகாபாவத்தையும் தாண்டி அவனுக்கு உதவ எண்ணுகிறான் கும்பகர்ணன். இத்துடன் நான் என்னுடைய இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நேரம் கருதி எனக்கு வாய்ப்பு அளித்த திரு முகுந்தன் அவர்களுக்கும் நன்றி கூறி நான் என்னுடைய பேரறிஞர் ஆக்கீவ அவர்களின் பாதம் பணிந்து இந்த குரு பூர்ணிமா நாளில் என்னுடைய குருவாக அவரை நினைத்து வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. நன்றி தியாகராஜையா. அடுத்தது ஸ்ரீமதி அவர்களை அழைக்கிறேன். கார்த்திக், ஸ்ரீமதியை கொஞ்சம் அன்மியூட் பண்ணி விட்டுருங்க. வணக்கம். நான் வந்து எனது குருநாதர் என்றுதான் எப்பொழுதும் ஆக்கிவா ராஜன் சார் எப்பொழுதுமே நான் குருநாதர் என்று சொல்லுவேன். 20 வருஷங்களுக்கு முன்னால அவருடைய உரையை கேட்டு அதனால் செலுத்தப்பட்டு நான் கம்பனை கற்பதற்கு முயன்றேன். முதலில் அவருடன் பழகியது ஒரு பேரு பெற்றேன், அதன் பின் தான் கற்க புகுந்தேன். இப்பொழுது நான் வந்து கம்பனுடைய இது ராமபிரானை பற்றி நம்மாழ்வார் கூறியிருப்பது என்ன என்றால், கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் குறிப்பிட்டு இருக்கிறார். கற்பதுங்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்று திருக்குறளிலே வருகிறது. கற்க கசடர கற்க என்று சொல்லியிருக்கிறார். அதன் பின் நிற்க அதற்கு தக என்பது போலும் சொல்லியிருக்கிறார். சோ ராமபிரானை நாம் கற்றால் அவனை எப்படி முன்மாதிரியாக வைத்து
நாம எப்படி நிற்கலாம் என்பதையும் அந்த அந்த ராமாயணத்தை படித்தால் நமக்கு தெரியும். ஆனா அந்த ராமபிரானுடைய தலைமை பண்பு, அறத்தின் மேல அவர் அறத்தின் ஆணிவேராக அவர் இயங்கியது, அதுக்கப்புறம் தயையின் ஊற்றாக கருணை கடலாக அவர் விளங்கியது எல்லாம் வந்து விரிவாக கம்ப சித்திரம் பேசுகிறது. வால்மீகியை ஒட்டியே கம்பனுடைய கதை அமைந்திருக்கிறது. ஆனாலும் வால்மீகி கூறாததையும் கம்பன் காட்டியுள்ளார். முதல் காட்சி, தேவி வந்து இயலாமை சிறைக்குள் இருந்து தவித்து கொண்டிருந்தார். இதை மட்டுமே வால்மீகி காட்டியிருக்கிறார், இயலாமை சிறை. ஆனா கம்பன் ஒரு வரி அமைத்திருப்பார். நான் வந்து அனுமனிடம் அவர் கூறுவது என்னவென்றால், சொல்லினால் சுடுவேன் என்றாலும் ஐயனின் வில் ஆற்றலுக்கு மாசு ஏற்படும் என்பதற்காக நான் சொல்லா சுடுவதை தவிர்த்தேன் என்கிறார். இது கம்பனுடைய ஸ்பெஷாலிட்டி. அடுத்ததாக வந்து எல்லாம் எழுந்து நின்றான், போரிட்டு முதல் நாள் போரில் ராவணன் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாமல் நின்றான். அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றவனை இன்று போய் நாளை வா என்று அனுப்பி வைத்தது அதுவும் கம்பனுடைய ஸ்பெஷாலிட்டி. கம்பன் மட்டுமே அதை கையாண்டு இருக்கிறார். மூன்றாவதாக இந்த குமாரனன் ஒரு அப்பாவி. அவன் செய்தது என்ன, அவனுக்கு அதாவது அண்ணனை விட்டு புறம் செல்வதற்கு அவனால் இயலாது. அதனால என்ன, அவன் வீணாக மாண்டு போக போகிறானே என்று வீடனனுக்கு உள்ளுக்குள் உறுத்தி கொண்டிருந்தது. அப்பொழுது வீடனே, நீ போய் உங்க அண்ணனை நம்முள் சேருமாறு அழைத்து வா என்று அந்த ஒரு கருணை கடல் வந்து வீடனனை கும்பகர்ணனிடம் அனுப்பி வைத்தது. அதுவுமே கம்பசித்திரத்தில் மட்டும்தான் உள்ளது. அதே போல இந்த தேவி கடைசியில் தேவியை பற்றி மாறிக்கொண்டு ஏசினது எல்லாம் இருக்கிறது. ஏசினது வால்மீகியும் சொல்லியிருக்கிறார். ஆனா இவர் கம்பர் எழுதியது எப்படின்னா, அது எப்படின்னா, அவள் அந்த துயரத்திலிருந்து அவள் மீண்டு தான் யார் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே, அவளை அந்த முடிவை நோக்கி விரட்டுவதற்காகவே கம்பன் இப்படி ஒரு பாடல்களை 7 பாடல்கள், அது தாங்கவே முடியாது அது. ஸோ அந்த 7 பாடல்களையும் அதற்காகவே அமைத்தார் என்று ஐயா நம்ம எங்க குருநாதர் சொன்னார். அதுபடியே இது போல் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நிறைய நான் பெற்றது மிகவும் அதிகம். அதை பற்றி இந்த ஒரு சின்ன இதுல சொல்லிவிட முடியாது. ஸோ இந்த நிகழ்ச்சியில எங்களை எல்லாம் இந்த 5 வருடங்களுக்கு கம்பனில் முழுக்கி கம்மனுக்குள் என்னும் தேனுக்குள் முழுக்கி எங்களை இன்பமுற செய்தவர்க்கும் அதன் பிறகு இன்னும் நடைபெற அந்த இன்பத்தை ஊட்டுவதற்கும் அமைந்த இந்த இந்த கம்ப ராமாயண தொடர் நிகழ்ச்சிக்கும் அதை அமைத்த வாரியத்துக்கும் அறக்கட்டளை வாரியத்துக்கும் மிகுந்த நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா. எனக்கு தெரியும் நேரம் 11 நேரம் ஆகிவிட்டது. பட் இன்னும் 4 அன்பர்கள் பேச இருக்கிறார்கள். ஒரு 10-15 நிமிடம் ஒதுக்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்தது மிஸ்டர் சுவாமிநாதனை அழைக்கிறேன். சுவாமி சாம்பா பேசலாமா? பேசலாம். சபைக்கு நமஸ்காரம், சபாநாயகர் குரு பூர்ணமா நமஸ்காரம், சட்டாம்பிள்ளைக்கு நமஸ்காரம். இப்போ இந்த பெரிய பெரிய செமினார் எல்லாம் ஜஸ்ட் பிஃபோர் லஞ்ச் ஒரு ஸ்பீக்கர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஐ வில் பி வெரி ஷார்ட் as well. இப்போ there is a small difference between many of these quorum and me. எனக்கு வந்து மிஸ்டர் குலத்து சொன்ன மாதிரி 5 years
நானும் அவரும் பிஹெச்எல் திருச்சியில் ஒரே டிபார்ட்மெண்ட் இல்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். he was in industrial engineering, I was in the design. we were together for some time. அதுக்கப்புறம் அவர் சிங்கப்பூர் வந்துட்டாருன்னு தெரியும், பட் ஐ வாஸ் நாட் கீப்பிங் ட்ராக் ஆஃப் வாட் இஸ் வேர். எனக்கு சின்ன வயசுலேருந்தே, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஐ யூஸ் டு லிசன் டு ஆல் திஸ் காலக்ஷேபம், ராமாயணம், பாகவதம், பாரதம்லாம். எஸ்பெஷலி கம்பராமாயணம்னு தனியாக எடுத்தேன்னா கீரன் முதல் ஆரம்பித்து கிருபானந்த வாரியார் இப்போது இருக்கு இலங்கை ஜெயராஜ் வரைக்கும் ஒண்ணுமே விட்டது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் எப்பவும் எல்லாரும் கேட்டிருக்கேன். இப்போ நடுவில் ஒரு ப்ராபப்ளி 78 or even 10 years just before COVID, through my BHL Trichy group, I came to know that A.K. Varadarajan is doing a Kambaramayana class. If I remember correct, they are Tuesdays. அப்போ வந்து முதல்ல ஜுராங் லைப்ரரியில் இருந்தது, அப்புறம் உட்லண்ட்ஸ் லைப்ரரி இருந்தது, அப்புறம் ஆத்துவிலேயே இருந்தது. அவர் கூட ஜோக்கோல்லாம் சொல்லுவார், இங்கே வரவாள்லாம் வந்து கம்பராமாயணம் கேட்க வராளா இல்லை கிரிஜா போடுற காஃபி சாப்பிட்றதுக்கு வராளான்னு தெரியாது அப்படிம்பாரு. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபார்மலைஸ் ஆகி ஜூம் வந்ததுலேருந்து எல்லாம் இப்போ நானும் கேட்டுன்னு இருக்கேன். The difference between so many Ramayans, so many versions of Kamba Ramayam that we have listened, including Ilangai Jayaraj, with due respect, அவரே அவர் வாயால் என்ன சொல்வார்னா, நாங்கள் எல்லாம் குறிப்பிட்ட சில பாடல்களை மட்டும் வைத்துக்கொண்டு நிறைய அதை சொல்லி பண்ணிருப்போம். இட் இஸ் அமேசிங் தட் ஏகே வரதராஜன் இஸ் கோயிங் ஸ்லோகம் ராதர் போயம் பை போயம் அண்ட் எலாபரேட்டிங் அப்படின்னார். இட்ஸ் 100% ட்ரூ. இப்போ இந்த கற்றதும் பெற்றதும்னு சுஜாதாவோடது கூட ஒரு பாஸ்ட் டென்ஸ், நம்ம கற்றுக்கொண்டதே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கணும், கண்டினியூஸ் டென்ஸ். கற்றுக்கொண்டே இருப்போம், பெற்றுக்கொண்டே இருப்போம். அந்த மாதிரி இவருக்கு வந்து குமார் சார் சொன்ன மாதிரி நேரம் தவறாமை, பங்க்சுவாலிட்டி. அண்ட் ஆல்சோ நான் வந்து மை டாட்டர் லிவ்ஸ் இன் சிங்கப்பூர், ஸோ ஐ யூஸ் டு பிளான் மை சிங்கப்பூர் ட்ரிப்ஸ் அட்லீஸ்ட் ட்வைஸ் a year. பட் இப்போ வரதராஜனோட ரீஇன்ட்ரடக்ஷன் கிடைச்சப்புறம் I always plan it in July, August, so that I also attend this drama in person. இந்த வருஷம் கூட ஆகஸ்ட் 10th வர போறதுன்னு நினைக்கிறேன். தட் இஸ் another amazing fact. இதுல எது எடுத்தாலுமே வாட் கோஸ் பிஹைண்ட் இஸ் இஸ் டெடிகேஷன் அண்ட் எக்ஸலண்ட் கேதரிங் ஆஃப் இன்புட்ஸ். ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொன்று எடுத்து நான் இந்த கிளாஸ்ல ஆரம்பிச்ச போதெல்லாம் நிறைய நான் பேசுவேன். I invariably quote parallel from Valmiki Ramayanam and all that. Then later on I decided there is of no use to anybody. Kamba Ramayanam, let it be Kamba Ramayanam. Incidentally, நான் வால்மீகி ராமாயணம் ஃபுல்லாகவும் கம்ப ராமாயணம் ஃபுல்லாகவும் 2-3 வாட்டி படிச்சுட்டேன் அர்த்தத்தோட. ஸோ அப்போ என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் சில சமயம் ஐ யூஸ் டு மேக் எ கொட்டேஷன் ஃப்ரம் வால்மீகி ராமாயணம். ஹவ் இட் இஸ் எய்தர் பேரலல் ஆர் கான்ட்ரடிக்டரின்னு இப்போ கொஞ்ச நாள் ஆல்மோஸ்ட் மோர் தேன் 2 years ஐ எம் நாட் அட் ஆல் கம்பேரிங். என்ன கம்பனில் இருக்கோ அதான் கம்பன், என்ன வரதராஜன் சொல்கிறாரோ அதான். அதான் கற்றதும் பெற்றதும் கம்பனையே, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அண்ட் இந்த இவ்வளோ ஷார்ட் டைமில் அகாமடேட் பண்ண முகுந்தனுக்கும் தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அடுத்து வெங்கட்ராமன் அவர்களை பேச அழைக்கிறேன். கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கிறேன். பின்னாடி டியூப் லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு என் முகத்தை மட்டும் காமிக்கிறேன். முதல்ல பேசிடுறேன். டைம் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸோ ஐ எம் கட்டிங் த டிவி, சாரி த ஸ்க்ரீன். முதல்ல கற்றதும் பெற்றதும், இதுவே ரொம்ப ஒரு அழகான டைட்டில். ஆனா எனக்கு என்னன்னா அந்த 3 நிமிஷம் இருக்கிறதுனால சொல்ல வேண்டியது கடல் மாதிரி இருக்கு. இருந்தாலும் என்னால முடிந்த வரைக்கும் சுருக்கிட்டு 3 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறேன். இந்த கற்றதும் பெற்றதுமா நான் 3 விதமா பார்க்கிறேன். ஏகேவி ஐயா கிட்ட கற்றது எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க. எனக்கு என்னோட இதுல என்கிட்ட இல்லாததை நான் தேட முடியும். எதையுமே முழுதாக பூரணமாக செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தலையில அடிச்சு எனக்கு கற்றுக் கொடுத்தார். இது இவரோட சேர்ந்த அப்புறம் அடுத்தது ஏஜ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்த அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. 3வது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கர்ம யோகன்றத நான் கண்ணால பார்க்கிறேன். இது வரைக்கும் படிச்சிருக்கேன் அதை பத்தி. அதுலயும் ஒரு நியூவன்ஸ் என்னன்னா, உங்க மனசையும் நீங்க செய்யற வேலையும் ஒரு உயர்ந்த விஷயங்கள்லயே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதை விட ஒரு ஹாப்பி லைஃப் இருக்க முடியாது.
இது ஒரு பெரிய சீக்ரெட். அவர் அதை நேரா சொல்லல, அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இது கற்றது அவர்கிட்ட. பெற்றது ஒரு நான் வந்து இப்ப 63 வயசு. நிறைய செய்யணும் செய்யணும் செய்யணும்ட்டு இந்த பணம் துரத்துற வாழ்க்கையிலேயே போய் 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 இப்போ ஃபைனலா எனக்கு டைம் கிடைச்சிருக்கு, எல்லாரும் கிடைக்கிற மாதிரி. ஸோ இப்போ ஏகேவி ஐயாவை பார்த்த அப்புறம் ஐ எம் டீப்லி இன்ஸ்பயர்ட். இது உண்மை. இது வந்து வார்த்தைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ சொல்லதில்லை. நான் நடுவில் பாதி பாதியா பண்ணி விட்டதெல்லாம் இப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு முக்கியமான காரணம் அவர். அதுல அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ரிசல்ட் என்னன்றதை பத்தி நீ கவலைப்படாத, நீ செய்ய வேண்டியதை செய்துகிட்டே போ, அது தன்னால அது ரிசல்ட் தன்னோட இதை பார்த்துக்கும். உதாரணம், இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு மேல அவருக்கு உட்காந்துருக்கோம். இன்னும் அவர் என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நான் கண்ணில் பார்த்த அப்புறம் நம்ம செய்யறது தான் முக்கியம், என்ன அதனுடைய விளைவுன்றதை பத்தி யோசிச்சோம்னா எதையுமே செய்ய மாட்டோம் அப்படின்றத கத்துக்கிட்டேன். நன்றின்றது ஒரு சாதாரண வார்த்தை வரதராஜன் சார், ஆனா கைகூப்பி நன்றி. ரெண்டாவது, கம்பராமாயணத்துல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்றத மீதி இருக்க டைமுக்கு பொறுத்து அதை நான் வச்சிடுறேன். இந்த குரூப்புக்கும் நான் நன்றி சொல்றேன். இதே ஏஜ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். நான் இங்க வந்து பார்த்த போது இத்தனை பேர் என்னை விட பெரியவங்களா இருப்பாங்கன்றத நான் பார்த்து அதிர்ந்து போயிட்டேன். அண்ட் எல்லாரும் வந்து ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் வந்து இங்க உட்கார்றத பார்க்கும்போது நான் ரொம்ப பணிஞ்சு போயிட்டேன் மனசுல. இதுல பெற்றது இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, இவங்கள மாதிரி நான் இனிமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஸோ உங்க எல்லாருக்கும் மறுபடியும் கைகூப்பி நன்றி. 3 நிமிஷம் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் வந்து கம்பராமாயணத்தை பத்தி வரேன். எனக்கு முதல் ஆசிரியர் வந்து என்னோட அம்மா. இன்னைக்கு இந்த இதுல வானதி பிரகாஷையும் அவங்களுடைய மகனையும் பார்த்த போது எனக்கு எங்க அம்மாவையும் எனக்கு ஞாபகம் வந்தது. நானும் கிட்டத்தட்ட 4 வயசுல இருந்து எங்க அம்மா பண்ணிட்டு இருந்த அந்த தமிழ் ஆர்வத்தை அப்படியே எனக்குள்ள மாத்தி விட்டாங்க. அதுல ஒரு 20 வயசு ஆகிற வரைக்கும் இந்த திருக்குறள் அதனுடைய கருத்துக்காக, பாரதி அவனோட சத்தியத்துக்காகவும் கருத்து துணிவுக்காகவும், அடுத்தது கம்பன் வந்தான். இந்த கம்பன் எனக்கு இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்லயே தான் இருந்தேன். இன்னைக்கு எனக்கு அதுல தெரிஞ்சது தமிழின் மேன்மை அப்படின்னா அதுக்கு கம்பராமாயணத்தை காட்டுறதை விட வேற எந்த ஒரு எக்ஸாம்பிளையும் யாரும் காட்ட முடியாது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டேன். அதை புரிய வைத்தவர் மறுபடியும் ஏகேவி சார். நான் அட்டன் பண்ணது 15 கிளாஸ் தான். அது என்னோட துரதிருஷ்டம். எனக்கு தெரிய வந்தது 15 கிளாஸ் முன்னாடி மார்ச்ல. அதுலயும் 2 கிளாஸ் வந்து சம் ஹெல்த் இஷ்யூவால வர முடியல. ஆக மொத்தத்துல 6% தான் நான் வந்திருக்கேன். ஆனா தேனை வந்து 1 லிட்டர் குடிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூனை எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டு பார்த்தாலே தேன் எப்படி இருக்கும்னு தெரியும். இன்னும் ஐயாவோட கிளாஸ் எத்தனை போதோ அது எல்லாத்தையும் நான் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், செய்யறேன். இப்ப கம்பராமாயணத்துக்கு வருவோம். அதுல கட்டுறது அப்படின்னு. கம்பராமாயணத்துல நான் முதல்ல இன்ஸ்பயர் ஆனது ஸ்கூல்ல எல்லாருக்கும் வர மாதிரி கம்பராமாயணம் வரும். 7வது 8வது தெரியல. அதுல சொல்லும் அத்தனை அளவையில் மணிமுடி துறந்தான், எல்லிமைத்து எல் மதியமும் ஞாயிறும் இழந்த அல்லும் அத்தனன் பகலும் ஒத்தனன் அமர் பொறுமேல் வெல்லும் அத்தனை அல்லது தோற்றிலா விரலோன். இது என்னையும் வந்து அந்த வயசுல ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுது. ஏதோ ஒரு ராமாயண கதை அப்படின்னு தான் நினைச்சது. பட் இப்படி வந்து ஒரு சொல் ஆட்சி இருக்க முடியுமா? அவனோட மகுட கீழே விழுந்து போச்சு. அப்ப அவனோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? முதல்ல வெளிப்பார்வையில், அடுத்தது தன் உள்பார்வையில தான் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இறங்கி வந்தேன். அது இதைவிட அழகு. சோ இதை படிக்கும்போது ஒரு முடிவு பண்ணேன், கம்பராமாயணத்தை நிச்சயமா அதை படிச்சே ஆகணும் முழுசா அப்படின்ட்டு. பட் மறுபடியும் அந்த வேலை அந்த மாதிரியான பிரச்சனைகளால நேரம் கிடைக்கல. அது ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை. பட் செய்ய முடியல, அதுதான் உண்மை. பிற்காலத்துல நான் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்திலாம் பணிபுரிஞ்ச போது சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த ஒரு கம்பராமாயணத்தை தான் எடுத்து இங்கிலீஷ்ல மாத்தி அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அதே நேரத்தில் சோர்ஸையும் சொல்லி கொடுப்பேன். முகுந்தன் சார், நான் வந்து 3 நிமிஷம் தாண்டறேன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். முடிஞ்சால் நிறுத்தலாம் ஐயா. ஏன்னா இன்னும் 2 பேர் பேசணும். இல்ல, 2 பேர் பேசணும். அது மணி ஆயிடுச்சு ஏற்கனவே. ஏன்னா கம்பராமாயணத்துல கற்றது என்ன பெற்றது என்னன்னு சொல்றது முக்கியம் இல்ல, நான் முன்னாடி சொன்னதுதான் முக்கியம்.
ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா இல்ல ஏற்கனவே இல்ல நம்ம இல்ல 15 இல்ல, நிமிஷம் நான் அதனால தான் தாண்டிட்டோம். டைமுக்காக தான் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஆமா. வச்சிருக்கேன். நன்றி நன்றி. சரி, ஓகே, தேங்க்யூ. அடுத்தது லங்கேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். லங்கேஷ். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இனிய ஆசிரியருக்கு பணிவான வணக்கங்கள். பல தருணங்கள் எண்ணுவதுண்டு கம்பராமாயண அறிஞர் குழுவில் இந்த உரைநடை ஜென்மத்திற்கு என்ன வேலை என்று. பின்னர் என்னை நானே சமாளித்துக் கொள்வதற்கு 2 காரணங்களை கண்டுபிடித்தேன். ஒன்று ஆறாவமுதன் கொடுத்தது, இன்னொன்று ஆக்கிவா ஐயா அருளியது. மறைந்த என் தந்தையார் ஆறாவமுதன் கொடுத்தது இலங்கேஸ்வர நாமகரணம். அவர் நினைத்திருக்க மாட்டார், என்றாவது ஒரு நாள் சிறந்த கம்பராமாயண வகுப்பில் நீ உட்கார நேரும், அன்று அந்த சபையில் உனக்கு அந்த அறிவு தகுதி இருக்காது. ஆனால் காப்பிய நாயகன் ராமனை பாடும் பொழுது காப்பிய வில்லன் ராவணன் பெயரை தாங்கி சாட்சியாகவாவது நீ உட்காரு, உதவி புரியட்டும் என்று. சரி, நாமகரணம் மட்டும் போதுமா என்றால் நிச்சயமாக போதாது. அதையும் தாண்டி தேவைப்படுவது துணிச்சல். அந்த துணிச்சலை கொடுத்தது ஐயாவின் சுந்தரகாண்ட வகுப்பில் வரும் ஒரு பாடல். சில வருடங்களுக்கு முன்பு நடந்த பாடலின் வகுப்பை நினைவு கூறுகிறேன். மிகவும் பிரபலமான பாடல். அன்னதே முடிந்தது ஐயா, அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்னும் ஈதை எம்ப வேண்டும் தகையதோ. அந்த பாடல் முடிச்ச உடனே அவர் கேட்பாரு, இந்த பாடல் யார் சொன்னார் தெரியுமா? இதை சொன்னது ராமன் அல்ல, இலக்குவன் அல்ல, அனுமன் அல்ல, சொன்னது கோட்டை வாசல் இளங்கினி என்று. மாபெரும் கம்பனே ஒரு சிறிய மாந்தரை வைத்து காவியத்தின் பொருளை வைத்தான் என்றால் நானே நினைச்சுக்கிட்டேன், கம்பனில் வழிவந்த ஆக்கிவா ஐயா இந்த சிறியவனையும் வகுப்பில் அமர இடம் தருவார் என்கிற குருட்டு துணிச்சல். அவர் அருளிய முக்கிய காரணம், அதை கொடுத்தது ஆக்கிவா ஐயா. திரும்பி யோசிச்சு பார்க்குற, ராமனுக்கும் எனக்கும் என்ன மாதிரியான ஒரு உறவு இருக்குன்னு. ஸோ பாலிய காலத்துல பார்த்தா எங்க அம்மா இந்த அசல நிர்குண ஆத்மராமா, ஆனந்த பார்க்கடல் அரிதுவில் ராமா, இந்திர முதல் தேவர்கள் வேண்டிய ராமன், அது மாதிரி ராமா ராமா ராமான்னு ஒரு 108 வரிகளை பாராயணம் செய்யற வழக்கம் உண்டு. மனதில் உரமேறிய அவ்வரிகள் பின்னர் ராமானந்த சாகரின் தொலைக்காட்சி வழியாக காட்சியாக உருமாறி 20களில் மனதை விட்டு நீங்கியது. அதன் பின்னர் ராமகாவியம் எனக்கு என்றும் கிளர்ச்சி ஊட்டுவதாக இருந்தது இல்லை. அதிலிருந்து ஒரு தசாப்த காலம் கடந்து தமிழில் குறிப்பிட்ட 100 முக்கிய தமிழ் நாவல்களை வாசிக்க வேண்டும் என்று சுட்டிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு குழுவின் மூலம் உட்லண்ட்ஸ் நூலகத்தில் நடைபெற்ற கம்பராமாயண வகுப்பில் கலந்து கொண்டேன். அதுதான் நான் முதல் அவரை சந்தித்தது. அதுவே பின்னர் ராமனை அல்ல கம்பனை ஆசிரியரிடமிருந்து அறிய பேறு பெற்றேன். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, நான் இன்னும் ஆசிரியரை நகரத்துல சந்தித்ததே கிடையாது. அவரை முதல் நான் கண்டது நகர் நீங்கும் படலம் வகுப்பு நடந்து கொண்டிருந்ததால். அன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், நினைவில் எழும் பாடல் ஆவும் அழுதன கன்று எழுதன அன்றும் மலர்ந்த பூவும் அழுதன புனல் புல் அழுதன கல் ஒழுகும் காவும் அழுதன களிறு எழுதன கால்வயப்போர் மாவும் அழுதன மன்னவனை மாணவே என்று ராமனோட பிரிவால யார் யாரெல்லாம் அழுதாங்கன்னு அவர் பிரிவை விளக்குவாரு. அவங்களாம் பிரிவுக்காக அழுதாங்க. ஆனால் நான் அன்னிலேருந்து அவரை மகிழ்ச்சியா அவரை தொடங்க ஆரம்பிச்சேன். அன்று தொடங்கிய இந்த நகர் நீங்கிய ராமனின் பயண வகுப்பு 5 வருடங்கள் கடந்து வனம் நீங்கி நகர் செல்லும் கட்டத்தை நெருங்குற வேலையில் நினைத்து பார்க்கிறேன். ஆஹா, எத்தனை மேல் கீழ் அகப்புற சிந்தனைகளை நம்முள் இவர் விதைத்து இருக்கிறார் என்று. நதியின் பிழையா இல்லை மதியின் பிழையா இல்லை விதியின் பிழை என்று தொடங்கிய வகுப்பை செஞ்சு பார்க்கிறேன். ஐயா, ராமனோட தலைவிதி மட்டும் அல்ல, அது என்னுடைய நல்விதியும் கூட. உங்களை நான் கண்டடைந்தது. இறுதியாக என்னைக்குமே நான் உங்களை பத்தி நினைக்கும் போது சார், ஒரே ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ஒரு 5 வருஷம் முன்னாடி அந்த கோவிட் காலகட்டத்தை பத்தி நான் நினைச்சு பார்க்கும்போது அது ஒரு தொற்றுநோய் காலம். இறைவனும் இயற்கையும் விலங்கும் மற்றும் பறவையும் மனுஷனை பார்க்காம சந்தோஷமா இருந்த காலம் அது. பூவுலகில் மாந்தருக்கோ நோய் கவலைக்கோ அன்னைக்கு கொண்டிருந்த காலம். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு அப்பதான் நீங்க சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அந்த அனுமனானவன் அந்த மகேந்திர மலையிலிருந்து கிளம்ப போறான். அந்த பாடல் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. என்னைக்காவது உங்களை பத்தி நினைக்கணும்னா இந்த பாடல் ஒட்டிதான் நினைப்பேன். ஆயவன் எழுதலோடும் அரும்பனை மரங்கள் யாவும் வேய் உயர் குன்றும் வென்றி வேழமும் பிறவும் எல்லாம் நாயகன் பணிது. அப்படி அனுமன் சர்ன்னு மேல கிளம்பும் போது கூட அத்தனை மேல போச்சான். ஆனா கம்பராமாயணம் கம்பர் என்ன பண்ணிட்டாரு, மேல போனதுல அனுமன் மட்டும்தான் இலங்கையை போய் சேர்றான், மற்றதெல்லாம் அங்கேயே விழுந்துரும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அது போல கம்பனின் காப்பியத்தை கொண்டு செல்லும் பணி இது என்று ஜூம் வழி வகுப்பை ஆரம்பித்து எங்களையும் கொண்டு போயிட்டீங்க. நீங்க அங்க போயிட்டு எங்களையும் இலங்கையில இறக்கி விட்டுட்டு கையோட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு வாரம் தவிர்த்து இடைவிடாது 260 வாரங்கள், கண்ணுக்கு தெரிந்து 500 மணி நேர வகுப்பு, கண்ணுக்கு புலப்படாத பல 100 மணி நேர உழைப்பு. இதெல்லாம் சாதாரண மனிதன் ஏற்றும் காரியமே இல்லை சார், மனிதர்களால் மட்டுமே இயல்வது. ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள் ராமநாமம் சொல்லும் பொழுது அங்கு அனுமன் இருப்பானாம். சார், அடியேன் சொல்கிறேன், கம்பநாமம் எங்கேனும் எழும்போது அங்கு ஆக்கிவா ஐயா இருப்பார். அவருக்கு அடியேனின் பணிவான வணக்கங்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி லங்கேஷ், சிறப்பான பேச்சு. கடைசியாக நம்ம சங்கர் ஐயரை அழைக்கிறேன். கடைசியாக அழைக்கிறேங்கிறதுனால அவர் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்லாம்
அவர் வந்து சொல்லியிருந்தாரு, எல்லாரும் பேசிட்டோம், அதுக்கப்புறம் டைம் இருந்தா சொல்லுங்க, நான் பேசுறேன்னு சொன்னார். அவரை ஒதுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சங்கரையரை தயவு செஞ்சு பேசுறதுக்கு நிறைவாக அழைக்கிறேன். நிறைவாகன்னு சொல்லுங்க. நிறைவாக அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி வணக்கம். கற்றது கைமண் அளவு என்ற ஒரு அனுபவம். கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம் முழுவதும் வரிவிடாமல் படித்திருந்தாலும் அவர் உங்க சாம்பா கேமராவை அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம். சாம்பா ஓகே. அவர்கள் சொன்னது போல இப்போ கேட்டு அணுவணுவாக ரசிக்கும் போது பல புதிய விஷயங்கள் தெரிகிறது. அதுதான் நான் கற்றது கைமண் அளவு என்று புரிந்து கொண்டது. இரண்டாவது, இந்த அரங்கில் இருப்பவர்கள் ஒரு சிலர் என்னை விட வயதில் முதிர்ந்தவர்கள், அனைவரும் என்னை விட அறிவில் முதிர்ந்தவர்கள். இப்பேற்பட்ட பல பேரறிஞர்களோடு சேர்ந்து நானும் கம்பராமாயணத்தை அனுபவிப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிந்து கொண்டு மேலும் மேலும் என்னுடைய தெரிவு வளர்கிறது என்பதில் எனக்கு ஒரு நன்றி கலந்த மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் அந்த குரு பூர்ணிமாவில் உங்கள் அனைவரையும் குருவாக நினைத்து கொண்டு நான் என்னுடைய குரு பூர்ணிமாவுக்காக நான் எழுதியிருக்கிற குரு அருள் பதிகம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். திருவருள் என்றால் குருவருள் அன்றோ, குருவருள் பெற்றபின் வேறன். குருவின் திருவிழிப்பார்வை அடைந்தவர் வாழ்வில் திருவருள் சேரும் நிறைந்து. பெருமையும் செல்வமும் பேரும் புகழும் அருமை நிறைந்த மனையும் அரிய திருவும் நமக்கோள் அருளதும் வீணே குருவருள் இல்லாத போது. அருவம் உருவாகி அன்பே வடிவாய் ஒருவுளம் கொண்டு வருமாம். திருவின் அருளும் திருமறை போதமும் நல்கும் திருவடி நீழல் தணிந்து. தரு நிழல் வேனிலில் வெப்பத்தில் எந்தன் குருநாதன் ஷீரடி தன்மை. செருவில் அருங்காப்பளித்து அடியாரை காக்கும் திருவோடு பேரும் தரும். குருவின் திருவுரு சிந்தையில் வைத்து குருவின் பதங்களை பூசி. குருவின் அருமொழி மந்திரமாகும் குருவின் திருவருள் தந்திடும் வீடு. குருவருள் கீதேது காண்போம் புவியில் குருவருள் தேனமுதமாகும். பெருகும் குருவருள் ஆனந்த வாரிதி மூழ்கு குருவருள் பேரின்பம் காண். குருபத தூளிகள் பட்டன என்மேல் ஒரு நிலை உற்றதன் சிந்தை. கருணை பெருகும் அருள்விழிப் பார்வை எனது பெருவினை மாய்த்தது காண். மருவுக சத்குரு மாமலர் பாதம் திருவுளம் கொண்டுனை காப்பான். அருளின் உருவம் பவத்தை கடந்திட வாழ்வில் துருவம் குருவின் பதம். அருந்தவம் செய்து இறையடி நாடும் பெருந்தவ சீலரே கேள்மின். குருவின் திருவடி நீழலில் சேர்ந்தால் பெறலாம் திருவருள் ஓர் கணத்தில். குருவின் பெருமையை சொல்ல வரைந்தேன் ஒரு 10 நேரிசை வெண்பா. பெருவீர் குருவருள் வாழ்வில் செழித்து வளர குருவருள் காக்கும் கனிந்து. அனைவரின் சரணகமலங்களில் இதை சமர்ப்பிக்கிறேன். எல்லோரும் எனக்கு குருவாக இருந்து வாழ்த்தி மேல்மேலும் இந்த வகுப்புகள் மூலம் மேல்மேலும் அறிவும் ஞானமும் வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நான் வந்து எந்த ஒரு இதுவும் ஏற்பாடு பண்ணல. அதாவது எந்த யாருக்கு முதல் இடம் கொடுக்கணும், யாருக்கு 2வது இடம் கொடுக்கணும்லாம் நான் யோசிக்கல. யார் யாரெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அவங்க பேர்லாம் எழுதி வச்சு ஒவ்வொருத்தரையா நான் கூப்பிட்டேன். அதுல ஏதாவது தவறு இருந்தா என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ராஜனுக்கு நன்றியை கொடுக்கிறேன். மேடா இன்னும் ஒரு நிமிஷம் பேசணும்னு சொன்னாரு. அவர் ஒரு நிமிஷம் பேசட்டும். இத்தனை நாள் பொறுமையா இருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. இங்கு இருக்கக்கூடிய 51 பேருக்கும் என்ன சேர்த்து என்ன சேர்க்கல 50 பேருக்கும் நான் மிகவும் வணக்கம் சொல்லி இந்த எனக்கு ஒரு நிமிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் நான் எப்பவுமே ஐயாவுக்கிட்ட ரொம்ப பிரியமா அன்போட ரொம்ப நகைச்சுவையோட ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பராகத்தான் நான் எப்பவுமே பழகிறது. அவருடைய அன்பு எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவரை நான் எப்பவுமே சிங்கை கம்பன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நீங்கள் எல்லாரும் அங்கீகரித்து இனிமேல் சிங்கை கம்பன் ஆக்கிவா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். காரணம் என்னென்னா, அவர் அந்த கம்பராமாயணத்தில் மூழ்கி அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, எதை கேட்டாலும் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆயிட்டார். அதிலே மூழ்கி போயிட்டார்.
எந்த நேரம் பார்த்தாலும் அவருக்கு கம்பன் கம்பன் புத்தகம் எழுதுறது நூல் எழுதுறது அதை பற்றி இப்போ ஆராயிறது இது மாதிரி செய்துக்கிட்டு இருக்காரு. அது நான் நேரடியாக கண்கூடாக பார்க்கிறேன். இவரை நான் முத அறிமுகமானது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் காரைக்குடி, அவர் வந்து காரைக்குடிக்கு படிக்க வந்தவர். ஆனால் படித்து அதில் வெற்றி அடைஞ்சு அவர் ஒரு பெரிய ஆளாகி நல்ல பெரிய பதவிக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுடைய அழகப்பா வள்ளல் அழகப்பா அவர்களை பற்றி ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு வெண்பா எழுதி அதை ஒரு புத்தகமாக நூலாக வெளியிட்டார். அந்த நூல் வெளியீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது அதை போகிறதுக்கு முன்னாடியே அந்த நூலை என் கையில் கொடுத்தாங்க. அதை படித்து பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா நம்ம இந்த ஊரில் இருக்கிறோம், இருந்தாலும் இவர் படிக்க வந்தவர் நம்ம ஐயாவை பற்றி இவ்வளோ சிறப்பாக எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அவர் மேலே ஒரு பற்று ஏற்பட்டு போயிடுச்சு. அப்புறம் நானே சென்று அவர்கிட்ட வந்து நம்ம எல்லாம் ஒரே யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் படித்தோம், நம்ம ஒரு குழு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த எங்களுடைய அழகப்பா அலுமினியை நாங்கள் ஆரம்பித்தோம். அதிலிருந்து அவருக்கு நான் ஒரு அசிஸ்டன்ட், அதாவது செக்ரட்டரியா, அதாவது அவருக்கு செயலராக இருந்த 6 ஆண்டுகள் அவரோட நான் இருந்திருக்கிறேன். என்னை எதுவுமே வேலை செய்ய விட மாட்டார். அவர் தான் எல்லாம் எடுத்து எப்போ பார்த்தாலும் அப்படி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது. அவரை புகழ்கிறதுக்கு நிறைய பேர் புகழ்ந்தீங்க. நான் நேரடியாக அவரோட இருக்கிறதுனால நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆகவே நாம் அனைவரும் சிங்கை கம்பன் ஆக்கிவா அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜன், உங்களோட முடிவுரையை கொடுக்கலாம். ஓகே, அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்த வாரம் முதல் வழக்கமான வகுப்பு தொடரும். யுத்தகாண்டம் மீட்சி படலம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை வழக்கமான நேரம், வழக்கமான இடம், வழக்கமான முறையில் அந்த வகுப்பு தொடரும். ஒத்துழைத்த கார்த்திக் அவர்களுக்கும் இந்து அறக்கட்டளை வாரியத்திற்கும் உங்கள் எல்லோருக்கும், குறிப்பாக உங்கள் எல்லோருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. அன்புடன், பணிவுடன், நன்றியுடன், வணக்கத்துடன் விடைபெறுவது வரதராஜன். கார்த்திக், வகுத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம்ப்பா. எத்தனை வாய்ஸ் கேட்டாலும் அந்த வியாழக்கிழமை உங்களோட இந்த வாய்ஸ் கேட்டாதான் அது ஒரு நிம்மதியா திருப்தியா இருக்கு. நன்றி. நன்றி மீனாட்சி. நமஸ்காரம். நன்றி, வணக்கம்.